பிரைஸ் தி லார்ட். வெல்கம் டு ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி. இயேசுவின் நாமத்துல உங்க யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், என்னுடைய ஸ்தோத்திரங்களை சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாளுடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு போறதுக்கு முன்பதாக இந்த மெசேஜ் எதை குறிச்சு அப்படின்ற ஒரு அவுட்லைன் நான் சொல்றேன். திஸ் இஸ் அ ப்ரீ கிறிஸ்மஸ் சர்மன். அதாவது இன்றைய நாளுடைய ஷார்ட் காட்ஸ் வேர்ட் எதை பத்தி அப்படின்னா, இந்த கிறிஸ்துமஸ் சார்ந்த காரியங்களும் அதை சுற்றியதுமான ஒரு விஷயம். எக்ஸாக்டா எதை குறிச்சு பேச போறோம்னா, இயேசுவின் பிறப்பை பத்தி இல்ல, பிறப்புக்கு முன்பாக நடந்த ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நம்ம டேப் பண்ணி பேச போறோம். ப்ரீ பர்த் சர்மன் சொல்றாங்க. அதாவது இயேசு பிறந்த நற்செய்தியை சொல்றது வந்து எது? கிறிஸ்துமஸ். இயேசு பிறப்பதற்கு முன்பதாக ஒரு சில விஷயங்கள் நடந்துச்சு. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு சில வேர்ட்ஸ் வந்து நம்ம ஹைலைட் பண்ணி அண்டர்லைன் பண்ணி இன்றையோட கர்த்தருடைய வார்த்தையில பார்க்க போறோம். இன்றைக்கு வந்து ரொம்ப சின்ன சர்மனா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஐ திங்க் எஸ்ஐசிலே டைம் ஸ்பெண்ட் பார்க்கும்போது இது ரொம்ப ஷார்ட்டா தெரியலாம். பார்க்கிறதுக்கு சர்ஃபேஸ் லெவல் டீச்சிங் மாதிரி தெரியல. ஏன்னா எஸ்ஐசில ரொம்ப ஆழமான டீச்சிங்க்குள்ள போயிருக்கும். இது பார்க்கிறதுக்கு சர்ஃபேஸ் லெவல் அப்படியே மேலோட்டமான ஒரு டீச்சிங் மாதிரி இருக்கும். ஆனால் நீங்க அப்படி எடுத்துக்காதீங்க. ஏன்னா இது எனக்கு இத்தனை வருஷம் நான் பைபிள் படிச்சுட்டு இருக்கேன். 30 வயசு ஆகுது எனக்கு. இத்தனை வருஷம் நான் பைபிள் படிக்கிறேன். இத்தனை வருஷம் கிறிஸ்துமஸ் சர்மன்ஸ் கேட்டிருக்கேன். ஆனா இந்த ஒரு வார்த்தையை இந்த இந்த 2 வெவ்வேறு இடங்கள்ல வருது. இதை அண்டர்லைன் பண்ணி நான் படிச்சது இல்லை, என்னை யாரும் சொல்லியும் கேட்டதில்லை. ஸோ இது கொஞ்சம் சின்ன விஷயம் மாதிரி தோன்றினாலும் இதற்குள்ளாக இருக்கிற ஆழம் அதிகம் என்பதுனால நான் ஆனா ஆழமா நான் போறது. நான் உங்ககிட்ட விட்டு நான் வெளியே வந்துவேன். நீங்கள் அதை பர்சனலா ஆழமா பார்க்குமாறு, ஆழமாய் வருகிற நாட்களை தியானிக்குமாறு கேட்டுக்கொள்றேன். ஏன்னா யாரு, நான் ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். ஒரு பொக்கிஷ கதவுக்கு உண்டான சாவி எனக்கு கச்சுக்குது. அது பொக்கிஷ கதவுன்னு எனக்கு தெரியும், நான் அனுபவிச்சிட்டேன். அந்த சாவியை நான் உங்ககிட்ட இன்னைக்கு கொடுத்துட்டு போறேன். அதை ஓபன் பண்ணி அதுக்கப்புறம் அதை மேற்கொண்டு அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதங்கள் கடந்து போறமே தவிர, சாவி வச்சுருக்கிறதுனால ஆசீர்வாதம் கச்சிடாது. ஸோ ஓகேவா? ஸோ இந்த அவுட்லைன் வந்து நான் உங்களுக்கு கேட்கறேன். ஸோ ஸ்ட்ரெயிட்டா நம்ம வந்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். ஒரு 1 or 2 வேர்சஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். பட் அதுக்குள்ள நம்ம டீப் டைவ் பண்ணலாம். எஸ், லூக்கா 1ஆம் அதிகாரம் எடுத்து வச்சுக்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 24, 25. ஆக்சுவலா இன்றைக்கு நம்ம பார்க்க போற வேர்ஸ் வந்து இங்கிலீஷ்ல தான் நல்ல ஒரு வார்த்தை இருக்கு. ஸோ அதுக்கு தான் நம்ம தியானிக்க போகிறோம். 25, லூக் 1:25 இன் இங்கிலீஷ். லூக்கா 1, 24, 25 படிக்கலாமா யாராவது? அன்மியூட் பண்ணி. லூக்கா 1, 24, 25. அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாக எலிசபெத்து கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ள எனக்கு உண்டாயிருந்த நிந்தியை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என் மேல் கடாட்சம் வைத்து எனக்கு இப்படி செய்தருளினார் என்று சொல்லி 5 மாதம் வெளிப்படாதிருந்தால் 6ஆம் மாதத்தில் போதும். ஓகே, 2 வருஷம் அது போதும். ஓகே, ஸோ இந்த போர்ஷன்ல ஒரு வார்த்தை இருக்கு, அதை குறித்து திருப்பி வரலாம். இன்னொரு வசனம் படிக்கலாம். மேல குறிப்பிடப்பட்ட இந்த லூக்கா 1, 24, 25 யாரை குறிச்சு அப்படின்னா எலிசபெத்து. அப்புறம் எலிசபெத்தை குறிச்சு தானே ஒரு விஷயம். ஓகேவா? லூக்கா 1:30 படிக்கலாமா? லூக்கா 1:30. அவ்வளவுதான், 2 வசனம் தான் என்னோட தியானமே. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். ஓகே, போதும். இவ்வளவுதான். ஓகே, தேங்க்யூ. மியூட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறது இந்த 2 வசனங்கள்ல இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் தான். இப்ப எனக்கு ஒரு கேள்வி, இது ஓப்பனா உங்ககிட்ட நான் விடுறேன். தைரியம் வந்தா பதில் சொல்லுங்க. இந்த லூக்கா 1, 24, 25 படிக்கும்போது ஒரு வார்த்தை வந்துச்சு, கடாட்சம். அது தமிழ் வார்த்தை தான். அப்படின்னா என்னன்றது எனக்கு யாருன்னா இப்ப சொல்லணும். கடாட்சம் என்றால் என்ன? நம்மளும் பைபிள படிக்கிறோம், நிறைய வருஷங்கள் கிறிஸ்தவர்களா இருக்கணும். அது என்ன கடாட்சம்? அது என்ன கடாட்சம்னா என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். டக்குன்னு கூகுள்ல எல்லாம் போய் பார்க்க கூடாது. உங்க இடத்துல நான் இருந்தேன்னா பட்டுன்னு கூகுள்ல போய் பார்த்துருப்பேன். பார்க்காதீங்க. கூகுள்ல போய் இந்த வார்த்தையாச்சுங்கன்னா நிறைய இந்து சாமியுடைய படங்கள்லாம் வரும். அது வந்து அவர்கள் அதிகமா பயன்படுத்துகிற ஒரு வார்த்தைன்னு நான் நினைக்கிறேன். அது கூகுள் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சது. ஆனா மீனிங் வந்து யாருமே சொல்ல மாட்டோம். யாருக்குன்னா தெரியுமா? தெரியலன்னா அன்மியூட் பண்ணி தெரியாது சொல்றேங்க. ஏன்னா நீங்க எல்லாம் ரொம்ப யோசிக்கிறீங்கன்னு நினைச்சு நான் டைம் வேஸ்ட் பண்ணுறேன். யாருக்காவது தெரியுமா? எனக்கு தெரியாதுங்க. அந்த சூப்பர் ஆண்டி, உங்களை மாதிரி ஆள் தான். எஸ், எனக்கு தெரியாது. உங்களுக்கு வேற யாராவது தெரிந்தவர்கள்? தமிழ் வல்லுநர்கள், தமிழ் ஆசிரியர்கள்? பாத்தீங்களா? விஷயம் என்னன்னா,
பைபிள படிக்கிறோம். ஒரு சில கடினமான நமக்கு புரியாத மாதிரி நம்ம பேச்சு வழக்குல அடிக்கடி பயன்படுத்தப்படாத வார்த்தைகள் வருது. அத அலசி ஆராய்ஞ்சு இது என்ன கடாட்சம்? அப்படி ஒரு வார்த்தைய நம்ம பேச்சு வழக்குல நம்ம யூஸ் பண்ணதே இல்லையே. அப்ப அதோட அர்த்தம் என்ன? ஏன்னா பாருங்களேன், கர்த்தர் இந்த நாட்களில் என்மேல் கடாட்சம் வைத்து, அப்போனா கர்த்தர் ஏதோ இவங்க மேல வச்சிருக்கிறாரு. அப்ப அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. நம்ம ஈஸியா என்மேல் கடாட்சம் வைத்து எனக்கு எப்படி செய்தருளினார். எதுல திரும்ப ஃபோக்கஸ் பண்ணுவோம்? அவங்க 5 மாசம் வெளிப்படாது இருந்தால் அதுல ஃபோக்கஸ் பண்ணுவோம். மேல ஜனங்களுக்குள்ள எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்கள்ல அவங்களுக்கு ஒரு அற்புதம் செஞ்சாரு. ஹalleluya. உங்கள் நிந்தையை தேவன் நீக்குவார். ஆமென் ஹalleluyaன்னு பிரசங்கம் பண்ணிட்டு போயிடும். மேட்டர் என்னன்னா, ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கன்டினியூஷன் தான். நல்லா புரிஞ்சுக்கணும். நீக்கும்படியாக எப்படிப்பா நீக்கினாரு அப்படின்னு நீங்க எலிசபெத்தை கேட்டீங்கன்னா, அவங்க சொல்லுவாங்க, நீக்கும்படியாக என்ன தெரியுமா பண்ணாரு? கர்த்தர் இந்த நாட்களில் என் மேல் கடாட்சம் வச்சாரு. என்னப்பா கடாட்சம்? அந்த வார்த்தை எனக்கு அந்த வார்த்தையை பார்க்கணும் போல இருக்குது. ஒண்ணுமே புரியல. ஓகே. இப்ப திருப்பி இந்த வார்த்தைக்கு வரலாமா? இது ஈஸி. லூக்கா 1:30. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். அடிச்சு துவச்ச வசனம். கிறிஸ்துமஸ் சீசன்னால இந்த வசனத்தை மோஸ்டா ஸ்கிப் பண்ண முடியாது. ஏன்னா அந்த கிருபை பற்றின விஷயம். இதுல அண்டர்லைன் பண்ண வேண்டிய ஒரு வார்த்தை கிருபை பெற்றாய். ஓகே. இது நம்ம எல்லாருமே ரொம்ப கிறிஸ்தவர்களாவே இந்த வார்த்தை தெரியாத ஒரு நபர்களே இருக்க முடியாது. நிறைய பேர் அவங்க குழந்தைங்களுக்கு கிருபைனே பேர் வச்சிருவாங்கல்ல. கிரேஸ் இங்கிலீஷ்ல கிரேஸ்னே பேர் வச்சிருவாங்க. ஆனால் இந்த 2 நான் இப்ப என்ன கிருபைன்னா என்னது? கிரேஸ் இதுதான் நமக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு. இல்லைன்னா மர்சி. ரெண்டும் கொஞ்சம் க்ளோஸ் வரும். மர்சினா ஆக்சுவலா இரக்கம். மோஸ்டா கிருபை பெற்றாயினாலே யுவர் ஃபவுண்ட் கிரேஸ் தான் வரும். ஆனா இப்ப கடாட்சத்துக்கும் இந்த கிருபை பெற்றாய்க்கும் இங்கிலீஷ்ல நான் ரெஃபர் பண்ணும்போது ஒரு நல்ல விதமான ஒரு ஷாக் எனக்கு கிடைச்சது. என்ன அப்படின்னா, இந்த கிருபை பெற்றாய் என்கிற தேவதூதன் மரியாளுக்கு சொன்ன வார்த்தையும், தேவதூதன் எலிசபெத்துக்கு ஒரு வாழ்த்து சொல்லி ஒரு விஷன் காட்டி, அதுக்கப்புறம் அவங்க சொல்றாங்களா அவங்க வாயால எனக்கு கடாட்சம் கிடைச்சது, கர்த்தர் என் மேல் கடாட்சம் வச்சாரு. இது 2த்துக்கும் உள்ள ஆங்கில வார்த்தை ஒரே வார்த்தை. அப்போ நான் இதுல என்ன எடுத்துட்டு வரேன் அப்படின்னா, எலிசபெத்துக்கு ஒரு சம்பவம் நடக்குது அவங்களுடைய வாழ்க்கையில. பேரலா வெகு சில மாதங்கள்ல ஆஹ் மரியாளுக்கு ஒரு சம்பவம் நடக்குது. 2 பேருக்கும் கிடைச்சது ஒரே ஒரு விஷயம் தான். அது என்னன்னா கடாட்சம். அது என்ன கடாட்சம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. இங்கிலீஷ்ல நான் இந்த வேர்ஸ் படிக்கிறேன். Luke 1:25 says, "The Lord has done this for me," Elizabeth said. "In these days, He has shown His favor and taken away my disgrace among the people." Underline the word favor. Favor. Favor or Favor. ஓகேவா? In these days, He has shown His favor. இந்த ஃபேவர் என்கிற வார்த்தையை தான் இந்த நாள்ல நம்ம டீப் டைவ் பண்ண போறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது டிபிக்கலா ஒரு சர்மன் கைண்ட் ஆஃப் இல்ல. இது வேற விதமான ஒரு சர்மன். எனக்கே ப்ரிப்பரேஷன்ல ரொம்ப கொஞ்சம் புதுசா இருந்துச்சு. சிம்பிளா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா இதோடைய ஆழம் அதிகம்ன்றதை நான் அசை போடும் போது எனக்கு புரியுது. ஓகேவா? He has shown His favor. கர்த்தர் என் மேல் கடாட்சம் வச்சார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் எனக்கு ஃபேவர் பண்ணிருக்கிறாரு. அவருடைய ஃபேவரை என் மேல வச்சிருக்காரு. He has shown His favor. அவருடைய ஃபேவர் எனக்கு காண்பிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா சொல்றாங்க. லூக்கா 1:30 வசனம் சொல்லுது. Luke 1:30 says, "Do not be afraid, Mary. You have found favor with God." திருப்பி ஒரு வேர்ட் ரிப்பீட் ஆகுது. என்னது? ஃபேவர். சோ 25வது வசனத்துல He has shown His favor. அதாவது அவருடைய ஃபேவரை உன் மேல காட்டிக்கிறாருமா அப்படின்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க. என் மேல காட்டிருக்கிறாரு. He has shown His favor அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து சொல்றாங்க. அவங்களே இங்க தேவதூதன் சொல்றாரு, கவலைப்படாத, யூ ஹேவ் ஃபவுண்ட் ஃபேவர் வித் காட். கர்த்தர் உன் மேல நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். புரியுதுங்களா? யூ ஹேவ் ஃபவுண்ட் ஃபேவர். உனக்கு கர்த்தருடைய பார்வையில கிருபை கிடைச்சிச்சுப்பா அப்படின்ற மாதிரிதான். சோ 2 வார்த்தையும் கிட்டத்தட்ட சேம் மீனிங் குள்ள வருது. ஆங்கில வார்த்தை சொல்லலாமா? ஃபேவர். முஞ்சா சாட்ல FAVOR டைப் பண்ணி அனுப்புங்க. நீங்களா எந்த அளவுக்கு சுவாரஸ்யமா இருக்கீங்கன்னு அதுக்குள்ள செக் ஆயிடும். ஓகே. ஃபேவர். பக்கத்துல யாரா இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்து சொல்லுங்க. ஃபேவர். உங்களுக்கு டக்குன்னு ஸ்பெல்லிங் எல்லாம் தெரியலன்னா பிரதர் டக்குன்னு இங்கிலீஷ்ல எல்லாம் சொல்றீங்க. எனக்கு ஒரு மாதிரி இது கூச்சமா இருக்கும். நல்லா இங்கிலீஷ்லயே பேசி பழகல சரியா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க கவலையப்படாதீங்க. இந்த ஸ்கிரீன் பாருங்க. இப்போ ஒண்ணு வந்துடும். எஸ், ஹியர் வி கோ. ஓகே. இந்த ஒரு வார்த்தையை தான் இன்றைக்கு அடிச்சு துவைக்க போகிறோம்.
உள்ள போயிட்டு நீச்சலாலும் போயிட்டு அது இன்னாதான்டா ஃபேவரு. ஃபேவருடைய மொத்த எப்படி சொல்றது மொத்த அர்த்தத்தையும் நம்ம வந்து கத்துக்கின்னு வெளியே வர போறோம். ஏன்னா அது எப்படி இந்த இயேசுவின் பிறப்புக்கு முன்பதாக நடந்த 2 நிகழ்வுகள்ல 2 பேருக்குமே தேவதூதன் வராரு. 2 பேருக்குமே ஒரு முக்கியமான பிரேக் த்ரூ நடக்குது. ஆனா இந்த பிரேக் த்ரூவின் மத்தியில 2 பேருக்கும் காமனா தேவதூதனும் அவங்க வாழ்க்கையில அவர்கள் பயன்படுத்தின ஒரு வார்த்தை என்னன்னா ஃபேவர். ஓகேவா? நான் ஸ்கிரீன்ல போட்டேன். நீங்க அந்த அந்த வேர்ட் பார்த்திருப்பீங்க நான் நம்புறேன். எஸ். ஓகே. சோ ஃபேவர்னா என்ன அப்படின்னா, நான் உங்கள ஒண்ணு கேட்டேன். கடாட்சம்னா என்னன்னு தெரியுமா? தெரியலனா இப்ப தெரிஞ்சுக்கோங்க. கடாட்சம்னா இங்கிலீஷ்ல வந்து ஃபேவர்ன்னு வருது. இப்ப நம்ம கடாட்சத்த விட்டுடலாம். கடாட்சத்த கடாசி போட்டுருங்க. கட்சியில வச்சிருங்க. இப்ப நம்ம வந்து ஃபேவர்னா என்னன்னு பார்க்க போறோம். அது ஃபேவருடைய பதில் தெரிஞ்சதுன்னா, கடாட்சம்னா என்னன்றத நம்ம புடிச்சுக்கலாம். ஓகே. ஹியர் வி கோ. இப்ப வந்து லெட்ஸ் ஸ்டடி டுகெதர் எல்எஸ்டி இங்கிலீஷ் கிளாஸ்க்கு நீங்க வந்திருக்கீங்க. ஓகே. ஹியர் வி கோ. இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ண போறோம். ஆக்சுவலா இன்றைக்கு வந்து நான் வந்து இந்த ஃபேவர் என்கிற வார்த்தையோட 10 தமிழ் அர்த்தங்களை நான் சொல்ல போகிறேன். ஏன் இத்தனை அர்த்தம்? ஏன்னா பிரதர் ஒண்ணு சொன்னாலே புரியாதா? என்ன வார்த்தை புரிஞ்சிச்சே அதுக்குள்ள டீப் டைவ் பண்ணணும். இன்னும் இங்க இருக்கிற நிறைய ஜனங்கள் இந்த வார்த்தையை யூடியூப்ல கேட்கிற நிறைய மக்களும் நீங்க இந்த வேர்டை கேட்கும் போது, அதாவது இந்த கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கேட்கும் போது வெவ்வேறு சூழல்கள்ல இருப்பீங்க. நான் 10 வார்த்தையை தூக்கி போட போறேன். 10ல ஏதோ ஒரு சூழ்நிலையோ அது 4, 5 இடத்துலயோ உங்களுடைய சூழ்நிலைகளுக்குள்ள இந்த வார்த்தை கிரியேட் செய்யும். ஏன்னா உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது. மரியாளுக்கு ஒரு தேவை இருந்துச்சு. எலிசபெத்துக்கு ஒரு தேவை இருந்துச்சு. அந்த இடத்துல இந்த ஃபேவர் வந்து அவங்களை ஹிட் பண்ணுது. அவங்களோட லைஃபே அப்சைட் டவுன் டர்ன் ஆகுது. அவங்க வந்து சரித்திரத்துல இடம் பெறுகிறார்கள். நியூ டெஸ்டமென்ட் பைபிள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான 2 ஸ்திரீகள்ல இவர்களும் ஒருத்தர். ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விமன். ஏன்னா இயேசு பிறக்கணும். அப்பதான் நம்ம எல்லாம் பாவத்துல இருந்து விடுபட முடியும். அதுக்கு மரியாதை தேவை. ஆனால் இயேசு பிறக்க வேண்டும் என்றால் மல்கியாவோட கடைசி புஸ்தகத்துல ஒரு தீர்க்க தரிசனம் போடப்பட்டிருக்குது. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறணும். அந்த தீர்க்க தரிசனம் வந்து நம்ம எலியாவுடைய ஆவியை கொண்டு மீண்டும் ஒருத்தர் பிறப்பாரு. வேற யாரு? ஜான் த பேப்டிஸ்ட். அப்ப யோவான் ஸ்நானகன். அப்போ இயேசு பிறக்கணும்னாலே அவருக்கு வந்து வழியை ஏற்பாடு பண்றதுக்கு யோவான் ஸ்நானகன் வேணும். அதனால யோவான் ஸ்நானகன் யார் வீட்டுல பிறப்பாரு? ஒரு அம்மாவை பொடி அந்த அம்மா மேல கடாசு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. சோ இந்த 2 ஸ்திரீகளுமே நியூ டெஸ்டிமெண்ட்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்திரீகள். இந்த காலகட்டத்துல வேணா ஸ்திரீகள் வந்து இந்த ஆணாதிக்கத்தின் ஆளுமையில ரொம்ப அசட்டை பண்ணப்படலாம். ஆனா பைபிள் ஒருபோதும் ஸ்திரீகளை வந்து குறைச்சு மதிப்பிட்டதோ ஸ்திரீகளை வந்து ரொம்ப அசட்டை பண்ணதாவோ எங்கேயுமே பெரும்பாலும் குறிப்பிடப்படாததுக்கான காரணம் மனிதர்கள். அதாவது பைபிள்ல நிறைய இடங்கள் இருக்கலாம். லைக் ஹியூமன் பீயிங்ஸ் அந்த மாதிரி அவங்களை மட்டுப்படுத்திருப்பாங்க. ஹியூமன் பீயிங்ஸ் மிஸ்டேக்ஸ் நிறைய இருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஆதி துவங்கி இப்ப வரைக்கும் அவர் மனிதர்களை பார்க்கும் விதம் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் சொல்லிட்டு ஒரு ஈக்குவாலிட்டி இருக்கிற காடை நம்ம வந்து ஆராதிக்கணும். அதனால இந்த 2 பேருடைய வாழ்க்கையின் மூலியமாக ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சில காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதுல இந்த ஃபேவர் 2 பேருக்கும் வந்து ரீச் ஆகுது. அப்படி என்னதான் நம்ம பார்க்கலாமா? ரெடியா? நோட்ஸ் எடுக்கிறவங்க கொஞ்சம் எக்ஸைட்டடா நோட்ஸ் எடுங்க. ஏன்னா இது வந்து ஒரு இங்கிலீஷ் கிளாஸ். இத்தனை அர்த்தம் வந்து எவனுமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்க மாட்டேன். ஓகே. ஹியர் வி கோ. ஃபேவர் என்கிற வார்த்தைக்கான முதல் அர்த்தம் தயவு. இது அநேகருக்கு தெரிஞ்ச ஒரு வார்த்தை. ஓகேவா? தயவு குறிச்சுதான் பாட்டே பாடி துதிப்பாங்க கர்த்தரை. ஓகே. சோ ஃபேவர் என்கிற வார்த்தைக்கான அர்த்தம் தயவு. எழுதுகிறீங்களா? தயவு. இது வந்து தமிழ்ல அச்சு துவச்ச, அதாவது பைபிள் கிறிஸ்தவர்கள் அடிச்சு துவச்ச ஒரு வார்த்தை தான். என்னது? தயவு. ஆண்டவரே எனக்கு தயவு பாராட்டும் அப்பா. பைபிள்ல நிறைய இடங்கள்ல ரிப்பீட் ஆன ஒரு வேர்டு என்னது சொல்றீங்களா? தயவு. ஓகே, எழுதிக்கோங்க. இரண்டாவது வார்த்தை அடிச்சு துவைச்சது மாத்திரம் இல்ல, துவைச்ச துவையில அந்த துணி கிழிஞ்சு போனாலும் கிழிஞ்ச துணியை மீண்டும் தைச்சு அது மேல அடி அடின்னு அடிச்ச ஒரு வார்த்தை கிருபை. ஃபேவர் என்கிற வார்த்தைக்கு தான் இந்த அம்மாக்கு வந்து பாருங்க, கிருபை பெற்றாய், யூ ஃபவுண்ட் ஃபேவர். எப்படி? கிருபையும் இந்த இடத்துல ஓகேவா, இந்த வேர்ஸ் கான்டெக்ட்ல கிருபை ஃபேவர்லாம் ஒரே மீனிங்ல தான் வந்து லேண்ட் ஆகுது. கிருபை கிருபை கிருபை. ஓகே. தயவு, கிருபை. இப்போ பிரதர் கர்த்தர் உங்களுக்கு என்ன பிரதர் செஞ்சுக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் என் மேல வச்ச கிருபை ரொம்ப பெருசுங்க. ஹalleluya. இன்னைக்கு காலையில எங்களுடைய வர்ஷிப் டீமே கிருபையை குறிச்சு தான் நான் செலிப்ரேட் பண்ணும், கிருபையை கொண்டாடணும். பாருங்களேன், அது கிருபையை வந்து நம்ம எஸ்கேப்பே ஆக முடியாது. ஏன்னா அவ்வளவு பெரிய விஷயத்த கர்த்தர் செஞ்சிருக்கிறார் நம்ம வாழ்க்கை. தயவு, எனக்கு அவர் பாராட்டின தயவு பெருசு பிரதர், அவர் மட்டும் இல்லைன்னா அந்த மாதிரி நிறைய சாட்சிகள் நம்ம கேட்டிருப்போம். ஓகேவா? தயவு கிருபை நம்மளுக்கு தெரியும். அது அடுத்ததாக வரப்போற வார்த்தைகள் நமக்கு வந்து அது வார்த்தையா தெரியும். ஆனா காட் கூட நம்ம லிங்க் பண்ணி பார்க்கும்போது
இந்த தயவு என்கிற வார்த்தையிலயும் இந்த கிருபை என்கிற வார்த்தையில மட்டுமே நம்ம அந்த ஃபேவரை வச்சுட்டு போயிட்டோமே தவிர அந்த ஃபேவர் என்கிற வார்த்தைக்கு நிறைய அதர் மீனிங்ஸ் இருக்கு. ஓகேவா? வெவ்வேறு அர்த்தங்கள் இருக்கு. அதை நான் தமிழ்ல தியானிக்கும் போது, ஓ அப்ப இது ஃபேவர் தானா? ஓ அப்போ இது ஆண்டவர் தான் செஞ்சிருப்பாரா அப்படின்ற மாதிரி நான் பர்சனலா கனெக்ட் பண்ணிக்கினேன். சாவிங்களை ஒண்ணு ஒண்ணா கொடுக்குறேன். 10 சாவி கொடுக்குறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் தயவு போட்டாச்சா? தெரிஞ்ச சாவி தான். கிருபை தெரிஞ்ச சாவி தான். 3வது சாவி. ஓகே, ரெடியா இருக்கீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில யாருன்னா என்னுடைய குடும்ப சூழ்நிலை பிரதர், எனக்கு சாதகமா எந்த சூழ்நிலையுமே இல்ல, எனக்கு சாதகமா எந்த நபரும் இல்ல, என் சைடு சப்போர்ட் பண்ணி எனக்கு சாதகமா பேச யாருமே இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஃபேவர் உங்களை தேடி இன்றைக்கு வருகிறது. ஃபேவர் இஸ் ஈக்குவல் டு சாதகமா இருத்தல். சாதகமா இருத்தல். யோ அந்த ஆள் இவனுக்கு ஃபேவர் பண்ணிட்டாயா, பஞ்சாயத்து எத்துன்னு போனா இவனும் அவனுக்கு தெரிஞ்சவன் போல, இவனுக்கு ஃபேவர் பண்ணிட்டான், நமக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதுக்குதான் இந்த ஃபேவர். உண்மை கூட சாதகமா இருத்தல். எலிசபெத்துக்கும் மரியாளுக்கும் என்ன நடந்துச்சுன்னா, அவர்கள் திடுக்கு எஸ்பெஷலா மரியாளுக்கு ஐயோயோ அலற, எப்படி சொல்றது, ரொம்ப மோசமான அவங்க நேமே டேமேஜ் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்குது. திருமணத்துக்கு முன்பதாவே பிரெக்னன்ட் ஆகுறாங்க. அந்த டைம்ல வந்த வார்த்தை என்ன தெரியுமா? நான் உனக்கு சாதகமா இருக்கிறேன், கவலைப்படாது. கர்த்தர் உனக்கு சாதகமா இருக்கிறார், நீ கவலைப்படாத. யூ ஹேவ் ஃபவுண்ட் ஃபேவர். ஃபேவர் உன்னை தேடி வருதுமா, நீ கவலைப்படாது, எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துப்பாரு. ஏன்? அவர் உனக்கு சாதகமா இருப்பாரு. பிகாஸ் யூ ஹேவ் காட் ஃபேவர். உன் கூட என்ன இருக்குது? ஃபேவர் இருக்குது. அதனால கர்த்தர் உனக்கு சாதகமாய் இருப்பார். சாதகமாய் இருத்தல் ஃபேவரோடைய 3வது அர்த்தம். சோ 3வது சாவி நான் உங்களுக்கு கொடுத்தது என்ன அப்படின்னா, சாதகமாய் இருத்தல். யாரு சாதகமா இருந்தா? யாருடைய ஃபேவரு? கர்த்தருடைய ஃபேவர். ஓகே, ஸ்கிரீன்ல நான் இன்னொரு பிக்சர் போட போறேன். இந்த வேர்டு எனக்கு ரொம்ப அப்படியே சும்மா டவுன்லோட் பண்ணும் போதுல அப்படியே முந்தில் அச்சா மாதிரி சூப்பரா இருந்துச்சு. அதனால நான் பெற்ற இன்பத்தை நீங்களும் பெற வேண்டும் என்று சொல்லி இந்த பிக்சரை நான் போடுறேன். பாருங்களேன், காட்ஸ் ஃபேவர் என்பது கர்த்தர் எனக்கு சாதகமா இருக்கிறா அப்படின்ற ஒரு அஷூரன்ஸ். எத்தனை பேரு சொல்ல முடியும் கர்த்தர் எனக்கு சாதகமா இருக்கிறாருன்னு? ஒரு ஹார்ட் போடுங்களேன், ஒரு ஹார்ட் போடுங்க. நம்ம யூடியூப்ல கேட்கறவங்க எல்லாம் விட்டுலாம். நான் நிறைய நேரத்துல இந்த யூடியூப்ல கேட்கறவங்களுக்கு பிரசங்கம் பண்ணி லைவ் கொஞ்சம் கோட்டை விட்டுற மாதிரி எனக்கு தெரியுது. எல்எஸ்டியோட ஃபயர் இங்க வர மாட்டேன். பாத்தீங்களா எத்தனை ஹார்ட் வருது? அப்போ விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் கர்த்தர் வந்து எனக்கு இந்த சூழ்நிலையில சாதகமா இருந்திருக்கிறாருப்பா, எனக்கு அந்த சூழ்நிலையில சாதகமா முடிச்சுக்கிறாருப்பா. பாருங்க, இங்க நிறைய பேர் இப்பதான் ரெபியாலாக்கோடைய வர்ஷிப் செஷன்லயே நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்டு பதில் சொல்லும் போது, எனக்கு சாதகமா முடிஞ்சது, நான் இவ்வளவு ஜபக்குறிப்பு சொன்னேன், எனக்கு சாதகமா முடிஞ்சது. இப்ப நான் பாருங்க, நான் என்ன சொன்னேன், டிசிஷன் மேக்கிங்ல முக்கியமா இந்த மெரைட்டல் டிசிஷன் மேக்கிங், இந்த ரிலேஷன்ஷிப்ல மட்டும் தான் நம்ம வீக், மத்ததுல எல்லாம் கண்ணு தான் டிசிஷன் மேக்கிங்ல. இந்த மேரேஜ்னு வரும்போது மட்டும் மைண்ட் என்ன ஆகுதுன்னு தெரிய மாட்டேங்குது, கொலாப்ஸ் ஆயிட்டு சரியான முடிவில் எடுக்க முடியல. அதனாலதான் சொன்னேன், எனக்கு கர்த்தர் சாதகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தராரு முடிவு எடுக்கிறதுல அப்படின்ற மாதிரி சொன்னேன். பாத்தீங்களா? அப்போ இத்தனை நாள் இல்லாதது எப்படி இப்ப மட்டும் சாதகமா மாறுச்சு? அதுதான் ஃபேவரு. அந்த ஃபேவர் என்ன தேடி வந்துச்சே, அந்த ஃபேவரை தேடி நான் போல. நல்லா புரிஞ்சுக்கணும், எலிசபெத் எந்த ஃபேவரையும் தேடி போல, யாருடைய தயவையும் யாருடைய கிருபையும் யாருடைய எனக்கு கொஞ்சம் நில்லுங்கப்பா எப்பா, கிடையவே கிடையாது. அவங்களா இருந்தாங்க, அவங்க ஜபத்தோட காத்திருந்தாங்க. எலிசபெத்தை தேடியும் மரியாளை தேடியும் ஃபேவர் அவர்களை தேடி வந்தது. சோ காட் அவர்களுக்கு தயவு பாராட்டினார், கர்த்தர் அவர்களுக்கு கிருபை செய்தார், கர்த்தர் அவர்களுக்கு சாதகமா இருந்தார். ஓகே, இந்த வார்த்தையை நிறைய பேரை வந்து டெலிவரி பண்ணிருக்குது அப்படின்றத நான் ஆதியில உணர்றேன். அதனாலதான் இந்த வேர்ட்ல கொஞ்சம் நான் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்றேன். நீங்க யோசிச்சுன்னு இருக்கலாம், எனக்கு சாதகமான யாரும் இல்ல, ஃபேவர் உங்களை தேடி வரும், இத்தனை நாள் வரலையா? வந்தோம், என்னால எனக்கு உணர தெரியல பிரதர் எப்படின்னு. கவலைப்படாதீங்க. இந்த நாளுடைய கர்த்தருடைய வார்த்தையின் வேலையில கர்த்தர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு தெளிவின் ஆவியை கட்டளையிட்டு கொண்டிருக்கிறார். நீங்கள் ரொம்ப தெளிவா ஃபீல் பண்ணுவீங்க. அது மாத்திரம் இல்லாமல் ஃபேவர் உங்களை தேடி வரும் அப்படின்றத விட வந்து விட்டது. காட்ஸ் ஃபேவர் இஸ் ஆன் யூ. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருத்தர் மேலேயும் இயேசுவின் நாமத்துல சாதகமாய் இருக்கக்கூடிய கர்த்தருடைய அந்த ஃபேவரை நான் உங்க மேல பேசுகிறேன். ஜீசஸ் நேம் ஐ ப்ரே, ஆமென். ஓகே, அடுத்த வார்த்தைக்குள்ள நம்ம கடந்து போகலாம். அனுகூலம். ஆஹா, எவ்வளவு அழகான ஒரு தமிழ் வார்த்தை இல்லையா? அனுகூலம். எனக்கு யாருன்னா அனுகூலம் பாராட்டினா நல்லா இருக்கும் பிரதர். இந்த மாதிரி ஒரு விஷயத்துல மாட்டினுக்கிறேன், யாருன்னா கொஞ்சம் அனுகூலமா இருந்தா நல்லா இருக்கும். நிறைய பேர் பாருங்களேன், மனுஷங்கிட்ட எதிர்பார்ப்போம், இவர் அனுகூலமா இருப்பாரா, அவரு அனுகூலமா இருப்பாரா. அணுகுண்டா வேணா மனுஷங்க இருப்பாங்களே தவிர, நமக்கு நல்லா இருப்போம், டக்குன்னு எவனோ ஒரு வெடி வச்சுட்டு போயிடும், அரப்பாய் நல்லா அந்த வாழ்க்கையை எப்படி வந்து விளையாட்டு போயிடுறாங்க. அணுகுண்டாதான் இருப்பானுங்களே தவிர அனுகூலமாலாம் யாரும் பெருசா இருக்கிறது இல்ல. உங்களுக்கு யாருன்னா அப்படின்னு தான் ஸ்தோத்திரம், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்மளுக்கு அப்படி சொல்லிக்கிற மாதிரி யாரும் இல்ல. அதனாலதான் எனக்கு என்ன வேணும்னா, கர்த்தருடைய அனுகூலம் தேவை.
வார்த்தை என்ன? ஃபேவரு. ஃபேவர்ங்கிற ஒரே வார்த்தையை பற்றிதான் நம்ம வந்து தியானித்துட்டு இருக்கோம். தயவு, கிருபை, சாதகமா இருத்தல். அது சாதகமா இருத்தல். அது மாத்திரம் இல்ல, அனுகூலம். நீங்க யோசிக்கிறீங்களா? எனக்கு யாருன்னா இந்த விஷயத்துல வந்து ஆஹ் அனுகூலமா இருந்தா நல்லா இருக்கும். அனுகூலமா எனக்கு யாருன்னா அப்படியே தோள் கொடுத்து சப்போர்ட் பண்ண நல்லா இருக்கும். இந்த பிரதர் நல்லா இருந்தா நல்லா இருக்கும். அந்த சிஸ்டர் இருந்தா நல்லா இருக்கும். இந்த பாஸ்ட் மட்டும் என் கூட நின்னுட்டாருன்னு பாருங்க. நான்லாம் அப்படியே அந்த மாதிரி வைப்ரண்டா ஊழியம் பண்றேன். ஒண்ணுமே கிடையாது. யார் நினைச்சாலும் உங்களுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்களே உங்களை உயர்த்திக்க முடியாது. நீங்க உழைக்கலாம். ஆஹ் ஆனா உயர்வு வந்து அந்த ரைட் டைம் ரைட் பிளேஸ்ல நடந்தாதான் உண்டு. ஆனால் ஆனால் யாரு மேல கர்த்தருடைய ஃபேவர் வந்து காணப்படுகிறதோ, அவன் வந்து கவர்மெண்ட் சும்மா திண்ணையில பத்துன்னு இருப்பான். பட்டுன்னு வந்து ராஜாவாயிடுவார். இப்போ ஒரு கதை சொல்றேன் பாருங்க. ஃபேவர் ஃபேவர் பட்டால் எனக்கு இப்போ ஸ்பிரிட்ல தோணுது. ஓகேவா? ஃபேவர் பட்ட ஆளை பத்தி ஒரு கதை சொல்லுங்க. கழுதை காணோம்னு தேடின்னு ஒருத்தன் வந்தான். ம். கழுதை 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 காணோம்னு தேடின்னு கழுதை ஓடி போயிடுச்சு. அதை தேடின்னு ஒருத்தர் வந்தாரு. பட்டுன்னு பார்த்தா புடிச்சு ராஜாவாக்கிட்டாங்க. அவர் பேர் தான் பழைய ஏற்பாட்டுல சவுலு. ஃபேவர்னா அப்படி அடிக்கணும். என்ன ராஜா ஆகுறீங்க? ஆள் நல்லா நல்ல ஹைட் வெயிட் வாட்டசாட்டமா இருக்கிறாரு. ஏய் எனக்கும் ராஜாவுக்கும் என்னடா ஒரு லிங்க்குமே கிடையாது. அதுதான் ஃபேவர். புரியுதுங்களா? சும்மா இருந்தாங்க, சும்மா கண்டாங்க. காட் பார்த்தாரு, யார் அப்படி அவங்க ஒரு முடிவு எடுத்தானுங்க. அவங்க உன்ன தள்ள என்னதான் தள்ளிட்டாங்களான்ட்டு சாமியால் கிட்ட சொல்லிட்டு சரி சரிப்பா அவனை ராஜாவாக்கன்ட்டு கர்த்தர் கொடுத்த விஷயம் தான். கர்த்தர் மனது அப்படி ஆசைப்பட்டு தாவீது போல அவர் ஏற்படுத்தவில்லை என்றாலும் காட் ஃபேவர் யாரை வேணா சூஸ் பண்ணிக்கலாம். வை சவுல்? ஏன் சவுல்? பிகாஸ் சும்மா கழுத தேடி வந்தவனுக்கு கச்சது பாத்தீங்களா பம்பர் லாட்டரி தூக்கின்னு போய் ராஜாவாக்கிட்டாங்க. யாருக்கு கிடைக்கும்? அதுதான் ஃபேவர். ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த பைபிள் பேசேஜ் கோட் பண்ணும். சோ ஃபேவர்னா என்ன அப்படின்னா, சில பேர் இது தீர்க்க தரிசனம் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த வார்த்தை டெலிவர் பண்ண நம்புறேன். சில பேர் நிறைய வருஷம் உழைச்சு கடின உழைப்புலாம் ரொம்ப முக்கியம். அதை நான் என்னைக்குமே மட்டுப்பட்டு ஹார்ட் ஒர்க் இஸ் சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் சில பேர் கடின உழைப்போடு பல வருஷம் பிரயாசப்பட்டு ஒரு ஒரு பல வருஷங்கள் கரண்டோட அப்பாடா அப்படின்னு நினைச்சு ஒரு காரியத்தை அடைவாங்க. ஆனால் அதே காரியத்தை சில பேரு அப்பதான் உள்ள வந்திருப்பான். பட்டுன்னு கிடக்கும். சர்றன்னு லெவல் 10க்கு போயிடுவான். ஏன் 1 2 3 4 நிறைய நிறைய லெவல் 4லயே நிறைய நேரத்துல வந்து அப்படியே நிக்கும் வாழ்க்கை. என்னடா ஆண்டவரே எதுவுமே உயரவே மாட்டேங்குது ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அப்படியே லெவல் 10க்கு உழைச்சு பல வருடங்கள் நொந்து நூடுல்ஸ் ஆகி வருவான். நிறைய அனுபவங்களோட டக்குன்னு ஒருத்தன் வருவான். லெவல் 1ல இருப்பான். ஸ்ட்ரெயிட்டா 10வது லெவலுக்கு ப்ரொமோட் பண்றது என்ன தல அப்படின்ற மாதிரி இருக்கு. மேட்ரு என்ன அப்படின்னா, அவன் கர்த்தருடைய ஃபேவரை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். அந்த ஃபேவரை அனுபவித்தவர்கள் நானும் ஒருவன். இந்த வார்த்தை இந்த லெவல் பத்தி பேசும்போது என்ன இந்த இடத்துல என்னால் பொருத்தி பார்க்க முடியும். வாழ்க்கையோட அனுபவங்கள்ல நிறைய பேரு ஊழிய வாழ்க்கையா இருக்கலாம், பர்சனல் லைஃபா இருக்கலாம், வாட் எவர். நிறைய பேர் பல வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு லெவல் அடைவாங்க. நான் பார்ப்பேன் திரும்பி, என்னடா இது நமக்கு மட்டும் பட்டு நடக்குது, என்ன கதை அப்படின்னும் போது நான் நினைச்சேன், ஏதோ நம்ம ஏதோ பெரிய ஆளு போல கிடையாதுன்னு மனசாட்சி ஆகணும். மூஞ்சி லட்சம் மாதிரி சொல்லுவாங்க, என்னை பத்தி உனக்கு தெரியாது நீ தான். மேட்ரு என்னன்னா, இந்த மாதிரி காரியங்களை தியானிக்கும் போதுதான் தெரியுது ஃபேவரு. ஆஹா வச்சிட்டாரு கடாட்சத்தை, கண்ணு வச்சிட்டாரு. அவரு வச்சாரு பாருங்க ஒரு கண் பார்வை. உண்மையில என் கண்ணை வைத்த ஆலோசனை, அந்த கண்ணை வச்சு லாக் பண்ணிட்டாரு பாருங்களேன். ஐ லாக், ஐ டு ஐ லாக் பண்ணி உன்னை அப்படியே சும்மா விட்டுறேன். அவன் உழைக்கிறான், அவன் கர்த்தர் அறியாதவன். அவன் உழைச்சு நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டு 40 வருஷம் கழிச்சு அவன் ஒரு லெவலுக்கு வருவான். உன்னை பட்டன் தூக்கி நிறுத்தின பேர் ஏன்? அதுக்கு பேர் தான் கிருபை, அதுக்கு பேர் தான் தயவு. ஏன்னா கர்த்தர் எனக்கு சாதகமா இருக்கிறாரு, உங்களுக்கும் சாதகமா இருக்காரு. கர்த்தர் உங்களுக்கு அனுகூலம் பாராட்டுறாரு. அந்த அனுகூலம் தான் ஃபேவரு. இன்றைக்கு நிறைய பேருடைய வீட்டிற்கு, நிறைய பேருடைய இதயங்களில், நிறைய பேருடைய முடிவுகளில், நிறைய பேருடைய சூழ்நிலைகளில் ஃபேவர் வந்து அபரவிதமாய் தாக்கிக் கொண்டிருக்கிறது. அதை இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா நான் சொன்னேன்ல, ஸ்டார்டிங்ல ஒரு பொய் சொல்லிட்டேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. என்ன பொய்னா, அது பொய்யா சொல்ல, நான் உண்மையே தான் சொன்னேன். இப்போ அது பொய்யா மாற்றப்படுது. என்னன்னா, இது ஒரு அவுட்லைன் தாங்க இந்த மெசேஜ். சும்மா சாவியை மட்டும் குத்துட்டு போறேங்க. நீங்க உங்களுக்கு இஷ்டமா இருந்தா திறந்துக்கோங்கன்ட்டு ஒரு பொய் சொல்லிட்டுக்கிறேன். இப்பதான் தெரியுது. ஏப்பா உனக்கே நான் சொல்லாம ஒரு விஷயம் பண்ணுகிறேன். இப்ப நீ தான் ஒவ்வொரு சாவியா ஓபன் பண்ணி உங்களுக்கு காட்ட போற. ஏன்னா எல்லாருமே உன்ன மாதிரி ஆளுங்க கிடையாது. டக்குனா சாவியா பாக்கெட்ல போட்டுனா அதோட அடுத்த வருஷம் கிறிஸ்துமஸ் போன வருஷம் பிரதர் ஏதோ பேசினாரு, ஆமா சாவி குத்தாரு எங்கன்ட்டு தேர்ந்து இருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்க இருக்கு. என்ன பண்ணு, ஒரு சில சாவிகளை நீயே தந்து தரான்ட்டு உங்களோட கூட சேர்ந்து ஆன் ஸ்பாட்ல என்னையும் பல பல வெளிப்பாடுகளில் அவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். என்னுடைய ஸ்கிரீன்ல இந்த பக்கம் வார்த்தைகள் மட்டும்தான் இருக்குது. தயவு கிருபை சாதகமாயா இருத்தல் அனுகூலம்லாம் இது பேசுற எல்லாமே ஆன் ஸ்பாட் ஹோலி ஸ்பிரிட் டெலிவர் பண்ற விஷயம் தான். காது உள்ளவன் கேட்கிறவன். நான் பேசுறது என்னுடைய காதுகளே கேட்டுனுது. ஹெட்போன்ஸ் இருந்தாலும் அதை தாண்டியும் கேட்கும். ஹல்லேலூயா. ஓகே,
அனுகூலம். பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல, நிறைய பேரு ரொம்ப 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 சுய பிரயாசத்திலும் சுயமா யோசிச்சு சிந்திச்சு எப்படின்னா அச்சு பூச்சி இவன் கைய பூச்சி அவன் காலை பூச்சி மேல வந்துடலாம்டா அப்படின்னு நினைச்சு முயற்சி பண்ணியா சில பேரால வர முடியாது. அப்படியும் சில பேர் வந்து மூளையை பயன்படுத்தி அப்படின்னா வந்துரும். லஞ்சம் கிஞ்சம் குத்தாது வந்துரும். ஆனா இது எதுவுமே பண்ணல, நான் நானா இருந்தேன், கர்த்தரை மட்டும் போச்சுக்கினேன் அப்படின்ற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஃபேவர் அவர்களை தேடி வரும். இதுதான் எலிசபெத்துக்கு நடந்துச்சு. இதுதான் மரியாளுக்கு நடந்துச்சு. நான் கேட்கிறேன், ஏன் அந்த ஊர்ல வேற எந்த ஒரு நல்ல ஸ்திரியும் வந்திருக்க மாட்டாங்களா? வேற எந்த ஒரு கன்னிகையும் வந்திருக்க மாட்டாங்களா? நிறைய பேர் இருந்திருப்பாங்க. இந்த காலம் மாரியா? இல்ல. அந்த காலத்துல நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஆனா ஏன்? அதுதான் ஃபேவர். ஏம்மா ஒரு 10 பேர் இருக்கிறாங்கதாம்மா. உன்னை விட நல்லவங்களா கூட இருந்துட்டு போட்டும். விஷயம் என்னன்னா, நான் உன்ன தானே பார்த்தேன். நான் உன்கிட்ட தானே பொறக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, பிதாவானவர் இந்த ஸ்திரீ மேலதான் அவருடைய ஃபேவரை வைக்கிறாரு. அவங்க தான் மரியாள். ஓகேவா? பிதாவானவர் இல்ல யோவான் ஸ்நானகன் இந்த குடும்பத்துல தான் பொறக்கணும். சொந்தக்காரங்க பாருங்க, மரியாளும் எலிசபெத் எப்படி பாத்தீங்களா ஃபேவர் ஆபரேட் ஆகுது. ஏய் இரா, அவங்க வேணாம், அவங்க சொந்தம் இல்ல, கொஞ்சம் கிளாஷ் ஆகும். அந்த பொண்ணு வந்து தனி பொண்ணு, அதுக்கு சொந்தக்காரங்களே இல்ல. எங்க நம்ம சொந்தங்கள்ல லிங்க் பண்ணுமே. ஜீசஸும் யோவான் ஸ்நானகனும் ஒரு ஒரு சின்னதுல இருந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா வளரணும். சொந்தக்காரங்களா இருந்தா கொஞ்சம் நோக்கத்தை நிறைவேற்ற ஈஸியா இருக்கும். நீ என்ன பண்ணு, போடு எலிசபெத்துக்கு ஃபர்ஸ்ட் போடு, குழந்தை இதுவாகட்டும். அப்புறம் என்ன பண்ணு, ஓகே இயேசு வர நேரம் ஆச்சு, டக்குன்னு மரியாள் மேல வை பரிசுத்த ஆவிய சொல்லிட்டு பரிசுத்த ஆவியானவர் குழந்தை பிறகு இதெல்லாம் பாருங்களேன். யோசிச்சாலே யோசிக்க முடியல, தலைவலி அப்படியே கிறுகிறுன்னு நான் என்னடா இதுன்னு சொல்லி பேசுறாரு. அந்த மாதிரி விஷயம் என்ன, சிம்பிளா கான்டெக்சுவலா பேசும்போது விஷயம் என்ன அப்படின்னா, அவர் தீர்மானிக்கிறது தான் ஃபேவர். திரும்பி சொல்றேன் பாருங்க, ஃபேவரை பிச்சை எடுத்து வாங்க முடியாது. ஃபேவரை கெஞ்சு குத்தாடி வாங்க முடியாது. தயவு தயவு பாராட்டு, தயவு பாராட்டு. அந்த மாதிரி கேட்டா குத்துருவாரா? இல்ல 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 இல்ல. கேக்குறது தப்புன்னு சொல்ல வரல. நீங்க கேட்டா குத்தா ஸ்தோத்திரம். விஷயம் என்னன்னா, இவங்க கேட்கல. இங்க இருக்கிற 2 கேரக்டரும், நீங்க நம்ம பார்க்கிற 2 கேரக்டரும் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. அநேகமா ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா எலிசபெத் உடைய பிரேயர் பயங்கரமா இருந்திருக்கும். ஏன்னா சகரியா வேற போயிட்டு ஊமையாயிட்டு வந்துட்டாரு, விசுவாசம் இல்லாம சந்தேகப்பட்டு. சோ ஆசாரியனோட குடும்பம் நல்ல ஃபெய்த்ஃபுல் ஃபேமிலிஸா இருந்திருப்பாங்க. ஆனா அந்த தயவை, இந்த கிருபை, இந்த ஃபேவரை, இந்த கடாட்சத்தை, இந்த கிருபைய இவங்க கேட்டு 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 வாங்கினாங்களான்னா எனக்கு தெரிஞ்சு இல்ல. ஏன்னா இதுக்கு முன்பதாக அவங்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சு அப்படின்றத வந்து பைபிள்ல குறிப்பிடல. ஆனால் ஒரு விஷயம் எனக்கு நல்லா தெரியும். இவங்க வாழ்க்கை ஃபுல்லா அந்த ஃபேவர்ன்ற வார்த்தை யூஸே பண்ணாம இவங்க ஜெபம் பண்ணியிருந்தாலும், ஃபேவரை கேட்காமலே வரதுக்கு பேர் தான் ஃபேவர். ஏங்க எனக்கு கொஞ்சம் பார்த்து பண்ணித்தாங்க, நீங்க இந்த ஒரு நல்ல உயர்வான ஸ்தானத்துல இருக்கிறீங்க, உங்களுடைய ஃப்ரெண்டு நானு, நீங்க கொஞ்சம் எனக்கு இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும். கேட்டு பண்றவன் மனுஷன். கேட்காமலே டேய் உன் சூழ்நிலையை நான் பாக்குறேன்டா, உனக்கு யாரும் இல்லைன்னு தெரியும், அதனாலதான் நான் வரேன், அப்பா இருக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுற, வா உனக்கு உண்டான யாவற்றையும் நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு அனுகூலமா வந்து எதிர்பாராத இடத்துல வந்து சும்மா டமால்னு வெடிப்பா இருப்பாரு. அதுதான் கிருபை. அந்த அனுகூலத்தை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த அனுகூலம், அந்த ஃபேவர் தான் மரியாளுக்கு கிடைத்தது. அந்த ஃபேவர் தான் எலிசபெத்துக்கு கிடைச்சது. அதே ஃபேவர் தான் இன்றைக்கு உங்களையும் என்னையும் வந்து தாக்கிக் கொண்டிருக்கிறது. உங்கள் இருதயங்களில் எப்படி கொழுந்து விட்டு எரிய இப்போ கர்த்தர் கிருபை பாராட்டுறோம், அதே போல நான் பேசிக் கொண்டிருக்கிற வேலையிலேயே என்னுடைய இருதயங்களும் கொழுந்து விட்டு எரியுது. என்னுடைய மைண்ட்ல நிறைய காரியங்கள் ஓடின்னு இருக்கு. எந்தெந்த இடத்துல எல்லாம் ஆண்டவர் ஃபேவர் போட்டுக்கிறாரு நான் பேசும்போது நானும் ஹாப்பியா தேங்க்ஃபுல்லா காட் கிட்ட நன்றி உள்ள இதயத்தோட நான் கேட்டுன்னு இருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் போலாமா? எஸ், அனுகூலம். 5வது ஃபேவர் இஸ் ஈக்குவல் டு தமிழ்ல ஆதரவு. எனக்கெல்லாம் ஆதரவா யாருமே நிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கோர்ட்டு கேஸ்ன்னு போனா கூட எதிரில் இருக்கிற வக்கீல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறான், நம்ம சைடு கொஞ்சம் டம்மியா இருந்தா கொண்டு போயிட்டேன். ஏன் காசு கம்மியா இருந்தா யாரு கிடைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நமக்கு யார் பிரதர் ஆதரவா நிப்பா அப்படின்ற மாதிரி சட்ட சிக்கல்களிலோ சட்ட பிரகாரமாகவோ அரசியல் பலம், அரசியல் பின்புலம் இல்லாத, ஆதரவே இல்லை, ஆதரவற்றோர் சங்கம். ஆதரவற்றோர் சங்கத்துடைய முதல் உறுப்பினர் யாருன்னு கேட்டது டக்குன்னு கேது நான் தான்ப்பா, என் வாழ்க்கையில யாருமே ஆதரவு இல்லை அப்படின்னு சொல்ற ஆட்களா நீங்க இருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க. மரியாளையும் எலிசபெத்தையும் வந்து சேர்ந்தடைந்த அதே ஃபேவர், அதே ஆதரவு உங்களையும் என்னையும் இந்த நாளில் வந்து சந்திக்கும். மேசரின் நாமத்துல அடிக்கிற நேம் ஆஃப் ஜீசஸ். எஸ், ஆதரவு. ஃபேவர் தான் ஆதரவு. மரியாளுக்கும் எலிசபெத்தும் கிடைச்சது வெறும் ஒரு ப்ராமிஸ் அல்ல, வெறும் ஒரு வாக்குத்தத்தம் அல்ல, வெறும் ஒரு தீர்க்க தரிசனம் மாத்திரம் அல்ல. கர்த்தருடைய ஃபேவர் அவர்கள் மேல வந்து பலத்ததாய் பாய்ந்தது நிமித்தம் அவங்களுக்கு தயவு கிடைச்சது நம்ம பார்த்தோம். அவங்களுக்கு வந்து கிருபை கிடைச்சதுன்னு பார்த்தோம். நிறைய காரியங்கள் அவங்களுக்கு வந்து சாதகமா இருந்துச்சு. எப்படி எதை வச்சு சொல்றீங்க? ஏன்பா சாவடிக்க போனான்ப்பா ராஜா, இயேசு மேசியா போந்துட்டாருன்ட்டு அவன் என்னடா ராஜா ராஜா கிளாஷ் ஆகுமே,
இவர் வளர விட 2 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்க எல்லாம் போட்டு தள்ளுறான்னு சாவடிக்க போயிட்டு ஒரு அரசாங்க சட்டமே போட்டாலும் எல்லாம் நிறைய குழந்தைங்க செத்து போச்சு அந்த டைம்ல. சாதகமா சூழ்நிலையை மாத்தி ரீடைரக்ட் பண்ணி தூக்கின்னு போயிட்டாரு. எகிப்துக்கு போன்னு சொல்லிட்டு இவரு இதுதான் இதை பத்தி தான் பேச இதுதான் ஃபேவர். அந்த ஃபேவர் தான் அவர்கள் மேல இருந்துச்சு பாருங்களேன். சாதகமா சூழ்நிலை மாத்திர டக்குன்னு மனுஷங்களை அனுகூலம் பண்றாரு. அந்த ஒரு சீட்டு கூட அதாவது ஆஹ் ஒரு ஒரு மாட்டு கொட்டால பிறந்தாருன்னு சொல்றோம்ல ஏசப்பா முன்னணியிலே. அது கூட கிடைக்காம ரோட்ல குழந்தை பிறந்திருந்தா அந்த விதமா ரொம்ப சத்திரங்கள்லாம் ஃபில் ஆயிடுச்சு ஓகேவா. ஆனா அப்பா அட்லீஸ்ட் அந்த ஒரு ஸ்பேஸ் அது கிடைச்சது. அது கூட இல்லாம அதுவே ஒரு அனுகூலம் தான், அதுவே ஒரு ஆதரவு தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுவே நம்ம பரிதாப காலத்துல பாக்குறோம். ஐயோ என் கர்த்தரை முன்னணியில போகிறாரு, தாழ்மை ரூபம் எடுத்துக்கிறாருன்னு. அது கூட இல்லைங்க. கழுதையில போயினே இருக்கும்போது இங்க என்ன பண்றது எது பண்ண தேவை ரோட்லயே இயேசு பிறந்தாருன்றது இன்னும் மோசமா இருக்கு. அங்கேயுமே ஒரு கிரேஸ் ஆப்ரேட் ஆகுது. நல்லா யோசிங்க இந்த கான்செப்ட் எல்லாம். அங்கேயும் ஒரு அனுகூலம் தேவை. சரிப்பா சத்திரம் எல்லாம் ஃபுல்லுமா உன் நிலைமை எனக்கு புரியுது. சரி இந்த இந்த தொழுவத்தை எடுத்துக்கோ. என்னால இப்போதைக்கு உங்களுக்கு தான் பண்ண முடியும். காசு எல்லாம் கூட வேணாம். கொஞ்சம் பார்க்க பாவமாகறீங்க. அந்த அனுகூலம் யாருங்க தருவா? இந்த காலத்துல நடக்குமா? இந்த மாதிரி போமா வேற எதனா இடம் பாரு. என்ன நீ குழந்தை பார்த்துக்கிற என் வீடு தான் கிடைச்சது அப்படி கேட்பாங்க. பாத்தீங்களா? அப்பேற்பட்ட ஒரு காலகட்டங்களிலும் அனுகூலமும் ஆதரவும் தேவை. கடைசியா நம்ம பார்த்த வார்த்தை ஆதரவு. 6வதா நம்ம சோ எதுக்கு இந்த வேர்ட் எல்லாம் கோட் பண்றேன் அப்படின்னா, எனக்கு ஆதரவு இல்லைங்க அப்படின்னு நீங்க உங்க மைண்ட்ல பிசாசு பேசியிருந்தாலும் உங்க நீங்களே யோசிச்சிருந்தாலும் இந்த வார்த்தை வரும்போது அதே ஃபேவர் உங்களுக்கு ஹிட் பண்ணுவதாக. அமேன். 6வது வார்த்தை ஃபேவர் இஸ் ஈக்குவல் டு உதவி. எனக்கெல்லாம் உதவி செய்ய யாரும் இல்லை. உதவி அப்படின்னா உதறி தள்ளிவிட்டு ஓடுகிற கூட்டத்தின் மத்தியில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு பிறந்ததை நல்லா பேசினே இருப்பாங்க. டக்குன்னு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு ஆள விடுறா சாமி கடன் வாங்க வந்துட்டானான்னு ஓடுற கும்பல். ஓகேவா? சோ அது தப்புன்னு சொல்ல வரல. நான் கேட்கிறேன் நம்ம எல்லாம் தப்ப. உதவி எல்லாம் நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேடம். ஆனா ஒரு ஹெல்ப்னா கேட்கறதுக்கு யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி சூழ்நிலைகளை நீங்க கண்டு போனீங்கன்னா கவலைப்படாதீங்க. மரியாளுக்கும் எலிசபெத்துக்கும் ஒரு ஃபேவர் ரீச் ஆச்சு. அந்த ஃபேவருக்கு இன்னொரு வார்த்தை உதவி. உதவி. அந்த உதவி கர்த்தருடைய உதவி, கர்த்தருடைய கரம் இன்றைக்கு உங்கள் மேலும் என் மேலும் ஆட்சி செய்யப்படுவது, ஆளுகை செய்யப்படுவது. கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என்னுடைய கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். கர்த்தரிடத்துல இருந்து எனக்கு உதவி வரும். ஃபேவர் இஸ் ஃபவுண்ட் ஃப்ரம் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் காட். கர்த்தருடைய கரத்துல இருந்து ஃபேவர் நமக்கு கிடைக்கும். கவலைப்படாதீங்க. நிறைய பேர் மனுஷங்களுடைய உதவியை தேடி நாடி ரொம்ப நூடுல்ஸ் ஆயிருக்கலாம். ஆனா கர்த்தருடைய ஃபேவர், கர்த்தருடைய உதவி உங்களை ஒன்ஸ் டச் பண்ணிச்சுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் அபண்டன்ட் லைஃப் தான். திருப்தியான ஒரு ஓவர் ஃப்ளோயிங் லைஃபை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவார். அது நானும் ஒரு சாட்சி. எஸ், உதவி செய்திருக்கிறார். நிறைய உதவிகளை கர்த்தர் செய்திருக்கிறாரு. பாட்டெல்லாம் பாடுறோம்ல, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன், நன்றி ராஜாலாம் பாடுவோம். கட்சி என்னப்பா உதவி செஞ்சாருன்னு அவர் நிறைய செஞ்சிருப்பாரு. பாட்டு பாட்டு தான் படிக்கட்டை விட்டு இறங்குவோம் சர்ச்சில் இருந்து. செருப்புலாம் போட்டு ஒரு அக்கா கேட்கும், அம்மா அந்த மாதிரி ஸ்கூல் ஃபீஸ் இல்லை அது அது வேற அது வேற யாரும் சொல்லி ஞாபகப்படுத்துறது எனக்கு கஷ்டமா இருக்கு. எவனோ உதவி செய்ய மாட்டான். அப்பதான் பாடிருப்பேன். அத்தனை நன்மைகள் செஞ்சவருக்கு இது செய்ய தெரியாதா? டக்குன்னு என்ன சொல்றாரு, போமா அந்த வேலை ஒண்ணு தேடினே இருந்தியே, நான் வீட்லயே உட்காந்து இருந்தா எப்படி சம்பளம் நான் கூடிய நான் கொடுத்த முடியும், அந்த வேலை உனக்கு நான் ஓபன் பண்ணி கொடுத்தனே, இன்டர்வியூ போக மாட்டியே, போகாம எப்படி உதவி கிடைக்கும்னு ஆவியானவர் பேசுவார் பாருங்க. சம்டைம்ஸ் ப்ரீவியஸ் டேஸ் எல்லாம் கேட்டோம்ல, ஆவியானவருடைய சத்தத்தை கேட்பது, அதை பத்தி எல்லாம் பேசலாம். அதான் சொல்லு மூஞ்ச லட்சமா சொல்லுவார். பட்டான்னு ஒண்ணு போட்டு அனுப்பாரு. வீட்லயே உட்காந்து கூடிய பிச்சுன்னு குத்தனே அப்படி உன் கையிலேயே ஒரு விஷயம் வச்சிருக்கிறேன், அதை ஓபன் பண்ணு, அதுக்கப்புறம் அது நடக்கலன்னு நான் கேளு. அது உதவி வீடு தேடியும் வரலாம். இல்லைன்னா உதவி இருக்கிற இடத்துக்கு உங்களை தேட போய் அனுப்பாடி அவங்கள போய் சந்தி அங்க ஒரு விஷயம் நடக்கும். இவர்களை மீட் பண்ணி இங்க ஒரு விஷயம் நடக்கும். எகிப்துக்கு போப்பா, இங்க வேலை ஆண்டவரே இல்ல ஆண்டவரே பெத்லகேம்ல தான் இருப்பேன். இல்ல நான் யாருன்னு நினைச்சீங்க நீங்க? நான் பெற்றெடுத்தது யாரு? மேசியாவை எவனா தொற்ற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். மரியாலும் தௌலத்தா உட்காந்துருந்தாங்கன்னா 3 பேரையும் போட்டு தள்ளிட்டு போயினே இருந்தாங்க. ஏன்? அவர் குழந்தை. அதுக்கப்புறம் பெருசானதானே அற்புதம் எல்லாம் செய்ய முடியும். குழந்தை இல்லையே. ஏன் விஷயம் என்னன்னா, அது பரலோகத்துல இருந்து எனக்கு ஒத்தாசை வரும், உதவி வரும், நான் வீட்லயே தான் உட்கார்ந்து போறேன், பெத்லகேம் மட்டும் போக வார்த்தை சொன்னேப்பா, சாவடி குழந்தைய சாவடிக்கு தேர்ந்துக்கிறானுங்க. இப்போதுக்கு எஸ்கேப் ஆகும், ஈஜிப்டுக்கு போ, எகிப்துக்கு ஓடி போ அப்படின்னு சொன்னா எகிப்துக்கு போக கத்துக்கணும். ஏன்னா உதவி அங்கதான். புரியுதுங்களா? நான் இருக்கிற இடத்துக்கு உதவி என்னை தேடி வரணும் எதிர்பார்த்து நான் தான் ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தருடைய சத்தம் சில நேரத்துக்கு சொல்லணும், டே ஃபேவர் இந்த இடத்துல வச்சுக்க. சாவி சொன்னல,
சாவிய இந்த பூட்டுல போடுறேன்னு சொல்லுவாரு. நம்ம என்ன பண்ணுவோம்? இல்ல இல்ல ஆண்டவரே, சாவி என் கையில ஒரு பூட்டுக்குது ஆண்டவரே. நான் இந்த சாவிய போட்டு இங்க முயற்சி திருவினையாக்க முயன்றால் சாதிக்க முடியும்னா, நீ லெஃப்ட்ல திருப்பு, ரைட்ல திருப்பு, தலைகீழ நின்னு திருப்பு, ஓப்பனே ஆவாது. ஏன்னா, ஏப்பா அது 6வது கதவுப்பா. 6வது பாயிண்ட் 6வது கதவு. நீ என்ன பேசின்னு இருக்கிற? நீ இதுல எடுத்து 1வது கதவுல திறந்து திறந்து டைப் பண்ணி எவ்வளவு முயற்சி தந்தாலும் முழங்கால் படிட்டு ஜெபம், தலைகீழ நின்னு ஜெபம், எகிறி குதிச்சுட்டு ஜெபம், உட்கார்ந்து ஜெபம், படுத்துன்னு பொரல்ல ஜெபம். 88 நாள் உபவாசம். ஏசப்பாவே 40 நாள் தான். நம்மால் 88 நாள் உபவாசம். நடக்கவே நடக்க மாட்டேங்குது பாருங்களேன் சில காரியங்கள். ஏன்? தப்பு கான்செப்ட். டேய் ஆனா பாருங்க ஃபேவர தூக்கி நான் அங்க வச்சுட்டேன்டா. நான் உனக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றேன். வார்த்தையில நான் உனக்கு ஆவியானவர் நான் பேசும்போது நான் உனக்கு என்ன சொன்னேன்? இவர்கள போய் சந்தி, இவர்கள போய் மீட் பண்ணி, இந்த காரியத்தை செய்யி, ஒரு இத செய்யாதன்னு சொன்னேன். அது அதுலதான் நான் உதவி வச்சிருக்கிறேன். ஃபேவர வச்சிருக்கேன். நீ என் சத்தத்தை தவிர நீ எல்லாத்தையும் செய்வ. ஆனா உனக்கு வீடு தேடி வரணும்னு எப்படி வரும்? சம்டைம்ஸ் ஃபேவர் என்பது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்லயும் அடங்கியிருக்கு. சில விஷயங்களை கர்த்தர் செய்யின்னுவாரு. அதுல அவருடைய ஃபேவர் அடங்கியிருக்கு. ஏன் சொல்ல புரிஞ்சுக்க முடியாது பாருங்களேன் ஆண்டவர. இப்போ சொல்றாருன்னு வைங்களேன். இப்போ டேய் 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 நீ வந்து விசுவாசத்தின் தந்தைன்னு பேர் எடுக்க போற. 3 மதங்கள் உனக்காக அச்சின் சாக போகுது. யூத மதம், கிறிஸ்தவ மதம், இஸ்லாம் மதம். ஓகேவா? சோ அதனால நீ தான் ஆபிரகாமே நீ என்ன பண்ற? இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, ஈசாக்கு வந்து பலியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். நீ என்ன பண்ணணும்? அப்படியே பயங்கர விசுவாசமா, ஓகே ஆண்டவரே ஒய்ஃபுக்கு எல்லாம் சொல்லாம எடுத்துன்னு கிளம்பு. நீ கத்தி எடுத்து ஓங்கி வெட்ட வரும்போது ஸ்டாப் மேன் சூப்பர்ரா வெரி குட் இந்த மாதிரி ஸ்கிரிப்டே கிடையாது. ஸ்கிரிப்டே கிடையாது. உதவி எங்க வேணாலும் வரும்னு தெரியாது. ஃபேவர் பாருங்க. சொன்னதை ஆண்டவர் சொல்றாரு செய்யறேன்ட்டு கண்ண மூடித்தனம் டக்கு 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 டக்குன்னு செய்யறாரு. வெட்ட வரும்போது ஃபேவர் வந்து ஸ்டாப் பண்ணு. இல்ல உங்க பையன் மேல கைய போடாத, போ அங்க இருக்குது ஆடை தூக்கி வெட்டு. அவ்வளவு நேரம் ஆடு அங்கதான் இருக்கும். ஆடு கத்தாதா, முள்ளு மாட்டினுங்க தலையில. ஆடு கத்துற சத்தம் இவர் கேட்டிருக்காதா? விஷயம் என்னன்னா ஆடும் அங்கதான் இருந்துச்சு, கத்தியும் அங்கதான் இருந்துச்சு, ஆபிரகாமும் அங்கதான் இருந்தாரு, ஈசாக்கும் அங்கதான் படுத்து நின்றாரு. அழுது நின்றாரு நான் நினைக்கிறேன். விஷயம் என்னன்னா அவ்வளவு நேரம் இவருடைய கண்களுக்கு ஃபேவர் தெரியல. என்ன ஃபேவர்? அந்த ஆடு. ஓகேவா? இவருடைய கண்கள் தெரியல. ஆனா ஃபேவர் ஆல்ரெடி ஸ்கெட்ச் பண்ணி ஆண்டவர் வச்சிட்டாரு. அவர் சொன்னதெல்லாம் செய்யும் போது எடுத்துக்கட்டு கூட்டணுவா, இந்த மலைக்கு தான் போனோம், இத்தனை நாள் பிரயாணம் எல்லாம் பண்ணி அவரு கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியங்களை சொல்லி செய்யும் போது ஃபேவரை டக்குன்னு வந்து நீங்க வெட்டாதரா நான் சொல்றது எல்லாத்தையும் செய்யறேன். இப்ப நான் லைட்டா இன்னொரு விஷயம் லைட்டா மாத்தி சொல்றேன். வெட்டு பயணம் இல்லை, உனக்கு லைட்டா கழட்டி விடு, பர்கரு பிட்சாலாம் வாங்கி கொடு. என்ன பண்ணு அங்க ஒண்ணு மாட்டுக்குது, அது தூக்கிட்டு வந்து கொடு. இவனை வெட்டி எனக்கு என்ன பிரயோஜனம்? உனக்கு என்ன பிரயோஜனமா இருப்பான்? இவன் ஆசீர்வாதமா இருப்பான் ஈசாக்கு. என்ன பண்ண அந்த ஆடு எத்தனுவா எனக்கு பலியிடு. பாத்தீங்களா? ஃபேவர் எங்க இருந்துச்சு? பக்கத்துலயே இருந்துச்சு. யாரால பார்க்க முடியல? ஆபிரகாமால பார்க்க முடியல. மைட் பி ஆபிரகாம் வந்து பார்க்கும்போது பார்த்துட்டு பாருங்க ஆடு இருக்குது. என்ன விஷயம்னா நம்ம வந்து ஓங்கி வெட்டும் போது வெட்டும் போதே புள்ளைய வெட்டினதுக்கு அப்புறம் வெட்டும் போது அவரு கையை பிடிச்சிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் யோசிச்சிருப்பாரு. நல்லவர். என்ன மாதிரி ஆள் என்ன திறமை யோசிப்பா? ஓகே ஆடை பார்த்துட்டேன். இப்ப நான் என் புள்ளைய வெட்ட போறேன். வெட்டினதுக்கு அப்புறம் நான் எப்படி இருப்பேன்? சோகமா இருப்பேன். நான் சோகமா இருப்பேன்றதுனால சோகமா இருந்தா என்ன பிடிக்கும்? பிரியாணி சாப்பிட பிடிக்கும். அதனால புள்ளைய வெட்டிட்டு ஓன்னு ஒரு ஒப்பாரி வச்சுட்டு அதுக்கப்புறம் பக்கத்துலயே ஆடுகுது. ஆடை வெட்டி கறியாக்கி பிரியாணி செஞ்சு அங்கேயே சாப்பிட்டு கீழே வர 2 பேரை காசு நீங்க சொல்லிக்கிறேன் வேலைக்காரன். அவங்கள கூட்டு வந்து வாங்கடா. ஆமா போயிட்டு கொண்டு போச்சு. ஆண்டவர் கூட்டாரு, ஆண்டவர் எடுத்தாரு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்ட்டு தலைவன் யோபு மாதிரி ஒரு டைலாக போட்டு போயினே இருக்கலாம் நினைச்சிருக்கோம். பாத்தீங்களா? ஃபேவர் சில நேரத்துல கண்ணுல காட்ட மாட்டாங்க கர்த்தர். ஏன் தெரியுமா? ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துப்போம். ஈசாக்கியம் வெட்டி இதை பிரியாணி ஆகிட்டு இருப்போம். அப்படி இல்ல. ஃபேவர் உங்க பக்கத்திலே இருக்கும். உதவி உங்க அருகாமலே இருக்கும். ஆனால் நம்மால் அதை பார்க்க முடியாததுக்கான காரணம் சில இடங்களில் சில விஷயங்களில் கர்த்தர் தனது சத்தத்தை கேட்டு ஒன் ஸ்மால் ஸ்டெப் அட் த ரைட் டைரக்ஷன். ஓகேவா? ஒரு சரியான ஒரு ஸ்டெப்பு சரியான ஒரு திசையில எடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுவாரு. கண்டிப்பா தேவன் பேசிக்கொண்டே இருப்பார், பேசிக்கொண்டே இருப்பார், பேசிக்கொண்டே இருப்பார். ஏன்னா ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார், நம்ம மத்தியில நமக்குள்ள இருக்கிறார். உள்ள இருந்து கொச்சல குத்துனே இருப்பாரு. அதான் ஆக்சுவலா ரைட் வேர்டு. பேசிக்கினே இருப்பாருங்க. கேட்க தவறுட்டேன்னா நான் தான் முட்டாள். அது ஏன் தப்பு? அவரு பேசுறதெல்லாம் நிறுத்துனதே இல்ல. ஆதி துவங்கி இப்போ வரைக்கும் வார்த்தையா இருந்தாருங்க. வார்த்தை எதுக்கு வச்சுருக்கோம்? பேசுறதுதான். அதிலே வார்த்தை இப்பயும் பேசினே இருக்கிறார் பாருங்க. நிறைய காரியங்கள் சொல்லினே இருப்பேன். இதை செய், இதை செய். வசனம்லாம் இருக்கு பாருங்க. நான் அதை கோட் பண்ண விரும்பல. அப்படியே சொல்லிடுறேன். பாருப்பா லெஃப்ட்ல போனாலும் நான் சொல்றேன் லெஃப்ட்ல திரும்ப. ரைட்ல போறியா? நான் சொல்றேன் ரைட்ல திரும்ப. சத்தம் கேட்டுக்கொண்டே வசனம் இருக்கு இல்லையா? பழைய ஏற்பாடுல எங்க போனாலும் நீ லெஃப்ட்ல திரும்பணுமா ரைட்ல எல்லாத்தையும் சொல்ற தேவனுக்கு நமக்கு எங்க உதவி ஃபேவர் எங்க வச்சு சொல்லுவாரா மாட்டாரு? கண்டிப்பா சொல்லுவாரு. அப்புறம் ஏன் நமக்கு தேவையான உதவிகள் கிடைக்க மாட்டேங்குது? ஏன் கிடைக்க மாட்டேங்குதுன்னா அவரு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒண்ணு சொல்லுவாரு. இந்த பரவா தம்பி, நீ என்ன பண்ணு, இப்படி ஒரு விஷயத்துல போயிட்டு இதை செய்ய,
அப்புறம் ஆண்டவரு அது ஏன் இப்ப கேக்குற? சரி, நான் சொன்னதை செய். அதுக்கப்புறம் அதுக்குள்ள என்னன்றத ஃபேவர் உனக்கு டீச் பண்ணும். அதையே செய்யறது இல்ல. அதையே செய்யாம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே எடுக்காம இவங்க இருக்கிற இடத்துல இருந்தே ஃபேவர் என்னை தேடி வரணும், தயவு என்னை தேடி வரணும். சில பேர் இன்னும் வேற லெவல் ஆயிட்டாங்க. இதுக்கே கஷ்டமா இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, தம்பி, ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கோ. கடைசியா உலகத்துக்கு போறேன். கடைசியா சொல்ற வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் புறப்பட்டு போய் உலகம் ஃபுல்லா எருசலேம், யூதேயா சமயம் வார்த்தை புறப்பட்டு போய் இடத்த காலி பண்ணிட்டு போய் சுவிசேஷம் அறிவி. சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, எல்லாரும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதல் தரேன். ஏசப்பா சொன்னது இவங்க போச்சு. யார் யாரெல்லாம் பிரச்சனை இருக்குது, யார் யாரெல்லாம் வார்த்தை வேணும், வா 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 வா, எல்லாம். அதாவது இவர் இங்கே உட்காந்து இருப்பாராம். இப்ப இந்த மாதிரி நம்ம வெளி ஊழியர்களை செய்யறோம், அந்த தைரியத்துலாம் பேசுறது. இன்னும் மத்த ஊழியர் நான் வீட்லயே இருப்பேன், எல்லாம் என்ன தேடி வா, நீ வரியா, நான் உனக்கு ஊழியம் பண்றேன் போ. என்னங்க கான்செப்ட் இது? ஏசப்பா சொல்லியிருப்பாருல, டே கவலையப்படாதீங்கடா, அவன் வீட்லயே உட்காரு, பயங்கரமா ஜெபம், பயங்கரமா தூதி, உன் வீட்டுல நீயும் நானும் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். மக்கள் உன்னை தேடி வருவாங்க. சொல்லவே இல்லையே. எந்த சீசனுக்கு மக்கள் தேடி வந்துட்டாங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. பேதுருவா, யோவானா, யாக்கோபா, அந்திரேயாவா, உம் உணர் யூதாஸ் ஒருத்தர் இருப்பார்ல, அவரா? தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு எந்த சீசனும் களம் இறங்காம அவங்களுக்கு ஆத்மாதயம் கிடைக்குது. அப்புறம் நம்ம மட்டும் ஏன் களம் இறங்காம உதவி எதிர்ப்பாங்க? ஃபேவர் எப்படிங்க கிடைக்கும்? யோசிச்சு பாருங்க. ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் ப்ராமிஸ் பண்ணா அவர் செய்வார். நிச்சயமா இஸ் காட் ஆஃப் ஃபேவர். அதுல ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஆனா அந்த ஃபேவர் எனக்கு அந்த உதவி, நான் எதிர்பார்க்கிற உதவி ரொம்ப காலதாமதமா வருது, இல்ல கிடைக்காமலே போயிடுது வாழ்க்கை ஃபுல்லா. இத்தனை வருஷம் ப்ரே பண்றேன் பிரதர், இந்த காரியம் நடக்கவே மாட்டேங்குது. சிஸ்டர், நீங்க சொன்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க செய்யலையே. நோட்ஸ்ல எழுதுங்க. 22 வருஷம் முன்னாடி ஒரு பாஸ்டர் பேசும்போது நோட்ஸ் எழுதிட்டீங்க. எழுதி வச்சுட்டு ஆத்மா கத்திர சொல்லி முடிச்சு மூடுனீங்களா? மூடுனதுக்கு அப்புறம் அந்த 3வது பரணை மேல 4வது புஸ்தகத்துல இருக்குது. பாத்தீங்களா? நோட்ஸ் எழுதியும் ரோஜனமே கிடையாம போயிடுது. விஷயம் என்னன்னா, கத்துறது பார்த்தது நோட்ஸ் எழுதுலாம் ரொம்ப முக்கியம் தான். ஐ ரெஸ்பெக்ட் தட். பட் மேட்ரு என்னன்னா, ஃபேவர் சம்டைம்ஸ் நம்மளை தேடி வராது. ஃபேவர் இருக்கிற இடத்த உங்களை தேடி போக கர்த்தர் டைரக்ட் பண்ணுவார், லீட் பண்ணுவார். பாருங்களேன், ஒரு அழகான ஒரு வசனம் இருக்குது சங்கீதத்துல. Psalm 23, 1, 2, 3. ஓகேவா? கர்த்தர் மேய்ப்பரா இருக்கார், நான் தாழ்ச்சியேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் டேஷ் மெய் அமர்ந்த தண்ணீர்களின் அண்டையில் என்னை டேஷ் கொண்டு போய் விடுகிறார். He leads me in the paths of righteousness for his name's sake. எஸ், தமது நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் டேஷ் நடத்துகிறார். போலீஸ் ஸ்பிரிட்டோட வேலை என்ன தெரியுமா? இது நீதியின் பாதைடா, ஃபேவர் நான் இங்க வச்சிருக்கிறேன்டா, இதுதான்டா பாத் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். இதுல உனக்கு கழுத்துற இந்த நாய் சங்கிலி மாதிரி தரன்னு புடிச்சு வலிச்சுன்னு போறது கர்த்தருடைய வேலையே இல்ல. அது பிசாசு தான் பண்ணுவான். பாவம் பக்கம் வலிச்சுன்னு போவான். நம்மள விருப்பம் இல்லைனா கூட கர்த்தர் ஒரு நாளும் நம்மள நாய்கள் போலவோ அனிமல்ஸ் போலவோ வித்தவுட் ஒரு கான்சென்ட் நம்மளுடைய அந்த விருப்பம் இல்லாமல் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார். புரியுதுங்களா? ஆனா ஒண்ணு பண்ணுவாரு. டேய் தம்பி, உனக்கு இதுல விருப்பம் இல்லாத போல தோணலாம், ஆனா நான் சொல்றத நீ நம்பு, ட்ரஸ்ட் மீ, இந்த வழியா போ, இதுலதான் ஒரு விஷயம் வச்சிருக்கிறேன், ஃபேவர் இங்கதான் இருக்குன்னு சொல்லுவாரு. அது கீழ்ப்படியாம அடுத்த வழியை போறதா தான் உங்களுடைய சாய்ஸ். அதுக்குள்ளே வரமாட்டாரு. போறியா, சரி போ, வேற என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஏவாளுடைய வாழ்க்கை மாதிரி இருக்கலாம். ஆனால் ஞானவான்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கர்த்தருடைய சத்தத்தை கேட்பார்கள். கிறிஸ்துமஸ் ஸ்டோரி கேட்கும்போது இந்த கதை கேட்டிருப்பீங்க. ஞான சாஸ்திரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ராஜாவை தேடி வந்துருவாங்க. ராஜா அரண்மனை தான் இருப்பாருன்னு பார்த்தா ராஜா அங்க காணும். அது மேசி அங்க இருக்க மாட்டாரு. ராஜா சொல்லி அனுப்புவாங்க, ஜபாரா தம்பி, உன்ன மாதிரி நான் கூட வர்ஷிப் பண்ணோம், பயங்கர ஜாலியா இருப்பேன். கிறிஸ்தவ மதம் மூஞ்சுக்கு மனசுக்குள்ள அவ்வளவு வன்மத்தை வச்சுக்கிட்டு ரொம்ப அவருடைய வளர்ச்சியை பார்த்து பயங்கர சந்தோஷமா இருக்கு. க்ளோரி பீ டு காட். சனி எப்போ அழிஞ்சு சாவோன்னு தெரியாது. நடக்குதா இந்த காலகட்டத்துல? யூடியூப் எல்லாம் பாக்குறீங்களா இல்லையா? எந்த ஊழியக்காரன் எப்போ விழுவான்? அதாவது ஒரு ஊழியக்காரன் ஏதோ ஒரு கடினமான பாதையில போனாலோ, விழுவது போல் தோன்றினாலோ, பிற மதத்தினரோ கர்த்தரை அறியாதவர்களோ அதுல குதூகலம் கொண்டாட்டமே பாடி சந்தோஷப்பட்டா அதுல ஒரு அர்த்தமாவது இருக்குது. ஆமா, இவன் அழியணும்னு சந்தோஷப்படுத்த கிறிஸ்தவர்கள் எப்படி உடுப்புறோம் அது சொல்லி பிரயோஜனம் இல்லை. சரி, நம்ம மேட்ருக்கு வரணும். அந்த மாதிரி இவர் ஒரே சந்தோஷமா சொல்லிடுறாரு. ராஜா சொல்லிடுறாரு, நாங்க ரொம்ப சந்தோஷம், நான் கூட வந்து வர்ஷிப் பண்ணோம்ல, நீங்க மட்டும் எப்படி மேசியாவை பார்த்தான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள வன்மத்தை போய் போட்டு தள்ளிடலாம் அவனை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாரு. தேவதூதன் வந்து ஒரு என்கவுண்டர் ட்ரீம்ல நடக்குது. ஓகேவா? கனவுல வந்து என்கவுண்டர் பண்ணிட்டு ராஜா போட்டு இது பண்றாரு. நீ அப்படியே வேற
வழி பார்த்துன்னு போயிடுன்னு சொல்லிட்டு யார் கீழ்ப்படிஞ்சா? ஞான சாஸ்திரிகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். அதனாலதான் இயேசுவும் காப்பாற்றப்பட்டார். ஏரோதோட பிளான் ஒர்க் அவுட் ஆகல. எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான ஒரு டிசிஷன் மேக்கிங் அங்க இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. என்ன? ஞான சாஸ்திரிகள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து கீழ்ப்படிஞ்சு டீட்டூர் அந்த அந்த வழி சுத்தின்னு போற வழியா கூட இருந்தது. இல்ல 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 என்ன தேவதூதன் என்ன அது மாதிரி பேசுகிற, அது எப்படி மேசியா மேல கை வைக்க முடியும்? நான் போய் பாரா அதை பாரு, மேசியா நல்லவரு, அவர் வந்து நமக்காக படிப்பு எல்லாம் நான் புரிஞ்சுக்கிறேன். இன்னைக்கு தேவதூதன்னு தெரியும், நான் ரொம்ப மரியாதை வச்சுக்கிறேன். என்ன பண்ணு, நான் ராஜாவெல்லாம் பகச்சு முடியாது. நாளைக்கு அவன் பார்த்தானா போட்டு தள்ளுறான். டே இவனுக்கு தானே வந்தது, போட்டு தள்ளுறான் 3 பேரை. எவ்வளவு நேரம் ஆகும்? ராஜா அந்த 3 பேர் எங்கன்னு ஸ்கெட்ச் போட்டு அவனை வந்து மேசி எங்கன்னு எனக்கு காட்ட சொன்னா அவன் எங்க போயிட்டான். இது ரொம்ப ஈஸி. இப்போ உலகம் ரொம்ப பெருசு, அப்ப ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும். பயப்படவே இல்லை பாருங்களேன். ராஜாவாவது இதுவாகுது. ஏய், எனக்கு சொன்ன வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. அததான் நான் கேட்டு போறேன். ரைட் ஸ்டெப் ரைட் டைரக்ஷன்ல ஒரே ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாங்க. ஒரு பெரிய நம்ம வரைக்கும் காப்பாற்றப்பட்டிருக்கும் பாருங்க. எவ்வளவு குரூஷியலான ஒரு டெசிஷன் மேக்கிங் பாருங்களேன். ஏன்னா ஞான சாஸ்திரிகள் வைஸ்மென் ஞானவான்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பார்கள். அது நிமித்தம் ஃபேவர் நிறைய இடத்துல ஆப்ரேட் ஆகும். நம்மளுடைய வாழ்க்கையில ஃபேவர் நிறைய இடங்கள்ல ஆப்ரேட் ஆகும் இல்லையா? தேவையான உதவிகள் கிடைக்கலையா? ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, நமக்கு ஞானம் இருக்கிறதா என்று யோசிச்சு பாருங்க. ரொம்ப ஹாஷா இருக்குல்ல சொல்லும் போது, வெரி சாரி. ஞானம் சரியான விதத்துல ஆப்ரேட் பண்ணி கொண்டு இருக்கிறோமா, இல்ல ஞானம் இல்லாமல் நடந்து கொள்றோமா அப்படின்றத நீங்க கிராஸ் செக் பண்ணிக்க மாதிரி கேட்டுக்கொள்ளுங்க. யாருன்னா இந்த மாதிரி காடி வச்சுன்னே இந்த மாதிரி ஒரு நரச்ச முடி போதகர் இதே வார்த்தையை சொன்னாருன்னா கோச்சிக்க மாட்டேங்கிறோம். அந்த பிரதர் ஒரு ஊழிய அனுபவத்துல சொல்ல இல்லைங்க, யார் சொன்னாலும் அன்பு நிமித்தம் சொல்றோம், கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிறோம். கொஞ்சம் நான் வந்து ஏதோ உங்களை தப்புன்னு சொல்ல, உங்களை நீங்க சுய பரிசோதனை பண்ணி பார்த்துக்கோங்கன்னு நான் சொல்ல வரேன். நான் சொல்றேன், என் வாழ்க்கையில நிறைய காரியங்கள் தாமதமானதுக்கும் நடக்காததுக்கும் டிலே ஆனதுக்கும் உதவியே இல்லப்பா. ஏன்பா ஆண்டவர் சொன்ன ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கலையாப்பா, ரொம்ப லேட்டா தெரிஞ்சுன்னு அனுபவப்பட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மாத்தி கொஞ்சம் மாறினா பயங்கரமா செய்யறாரு. திருப்பி சொல்றேன் பாருங்க, அவரு ஃபேவர் எல்லாம் ஐயோ ஒரு விஷயம் இதை மட்டும் கொஞ்சம் மாத்திக்கிறான்னு, கொஞ்சம் மாத்தத்துக்கு பல நாள் எடுத்துப்போம். ஆனா அந்த விஷயத்த கொஞ்சத்துல அப்படி ஒரு திருப்பு நம்ம திருப்பினாலே அவரு இல்ல ரொம்ப அவ்வளவு காரியங்கள் தன்னுடைய ஃபேவர்னால அவ்வளவு உதவிகள் நமக்கு செய்ய வல்லவரா இருக்கிறார். என் வாழ்க்கையில அனுபவிச்சு ரசித்து ருசித்து நான் சொல்லினே இருக்கேன், நான் ப்ரீச் பண்ணிட்டு இருக்கேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உதவி, இது ஏன் ரொம்ப பேசுறேன் இந்த டாபிக் குறிச்சு? ஆவியானவர் நான் சொல்லிட்டேன், பாயிண்ட் மட்டும் தான் என்கிட்ட பேசுறது எல்லாமே ஆவியானவர். ஏன் இந்த இவ்வளவு டீப் டைவுக்குள்ள இந்த பாயிண்ட்ல 6வது பாயிண்ட்ல சிக்கின இருக்காங்க? எல்லாருக்குமே உதவி தேவை. எஸ்பெஷலா கர்த்தருடைய உதவி வந்து ரொம்ப எல்லாருக்குமே தேவை. அந்த விதமான ஒரு ஃபேவர் நமக்கு கண்டிப்பா தேவை. அப்படி இருக்கிற பட்சத்துல அவருடைய சத்தம் நிறைய ரொம்ப தெளிவா நிறைய பேருக்கு எப்பயோ வந்துச்சு இதை செய்ய, இதை செய்யாத. God is a God of do's and don'ts. ரெண்டுமே சொல்ல ரொம்ப அழகு செல்லம் அவரு. பழைய ஏற்பாடு ஃபுல்லா நீங்க பார்த்தீங்கன்னா இதை செய்யாது, செய்யறது அழகா தெளிவா இருக்கு. புதிய ஏற்பாடுலயும் அப்படிதான் இருக்கு நிறைய இடங்கள். ஓகே, அது எது சொன்னாலும் நமக்கு ஸ்பெசிபிக்கா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, இதை செய். அதை தவிர எல்லாத்தையும் செஞ்சுட்டு அது மட்டும் தான் நான் வரை செய்யல. இல்ல, நீ எதுவுமே செய்யாத, இதை மட்டும் செய், இதை மட்டும் செய், இதை மட்டும் நான் சொல்லிட்டா. எனக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு விஷயத்த நான் சொல்றேன், அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் ஆசீர்வதிச்சது ரொம்ப ஷார்ட். மற்ற எல்லா மினிஸ்ட்ரியும் ஸ்டாப் பண்றா, ஃபோக்கஸ் ஆன் ப்ரீச்சிங். என்ன யூடியூப்ல ரீல்ஸ் எல்லாம் போட்டு ஞாபகதா? யூடியூப்ல ரீல்ஸ் எல்லாம் போட்டு பயங்கரமா ஜோக் பண்ணிக்கணும் பைபிள் சொல்லிட்டு, அது கான்சியஸா தான் போட்டோம். சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் கட 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 250ல இருந்து 500 பட்டுன்னு ஆச்சுது. லெஸ் தென் அ மந்த். ரொம்ப ஃபாஸ்ட் ஆச்சு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல பிரேக்னு எடுத்தேன். ஹெல்த் ஐ மீன் உடல் நலத்துக்காக பிரேக் எடுத்துக்கலாம் 1 வீக். அப்போ ஆவியானவர் பேசுறாரு, வெரி குட், தேவையான சப்ஸ்கிரைபர்ஸ் தூக்கிட்டேன், வார்த்தையை டெய்லி டிவோஷன் வடிவத்துல ஷேர் பண்ணுங்க, ஜோக்ஸ் மூலியமா நிறைய ஆத்மாக்களை பிடிச்சு வச்சிட்டேன். நவ் இட்ஸ் டைம் டு ப்ரீச் சம் ரியல் ஸ்டஃப். ஓகே, இப்போ நல்லா சாலிடான உணவு அளிக்கிற நேரம். 500 பேர் வந்துட்டானுங்களா, சோத்திரம் போதும். ரொம்ப 10,000 பேர் வர காலத்துல வரட்டும், 500 பேருக்கு உண்மையான வார்த்தையை பசங்க. அதுக்கப்புறம் என்னுடைய வீடியோ பாத்தீங்கன்னா அந்த ஷார்ட்ஸே கிடையாது, ரொம்ப 1.5 மணி நேரம் சாமன்லாம் இருக்கும். ரொம்ப ஆழமான ஒரு வார்த்தையா இருக்கும். ஆதி ஆகமத்துல இருந்து ஒரு பிரசங்கம் பண்ண பாருங்க, எப்பா தூங்கிட்டு இருக்க அளவு அவ்வளோ டீப். ஆனா எனக்கு நல்லா தெரியும் வெகு சிலர் தான் கேட்பாங்க. ஆனா அந்த கேட்ட வெகு சிலர் ஃபீட்பேக் கொடுத்தாங்க பாரு, ரொம்ப பெரிய மனநிறைவு. ஏன்? எனக்கு ஏற்பட்ட அந்த இம்பாக்ட், அந்த தாக்கம் கேட்ட வெகு சிலர்ல ஒரு சிலர் தான் ஃபீட்பேக் எல்லாம் வருவாங்க. ஓகேவா? அவங்க சொல்லும் போது எஸ், வார்த்தை இவர்களுக்கு தான். யாருடைய சத்தத்தை கேட்டேன்? ஒன்னியோட தான் சொன்னார், போதும் செல்லம், எல்லாத்துல இருந்தும் கொஞ்சம் இறங்கு, மற்ற காரியத்துல எல்லாம் கொஞ்சம்
லெட் டவுன் பண்ணிட்டு வா, வேற யாருக்கும் ஒப்புவிச்சு வா. நீ நிறைய பிரசங்கம் பண்ணணும். அதனாலதான் ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி ஆரம்பிச்சோம். இல்ல ஒரே நாள்ல 2 பிரசங்கம்னா பாடி தாங்காது. அப்படி இருந்தாலும் இப்பெல்லாம் 3 4 கூட அடிக்கலாம், பாத்துக்கலாம், தலைவர் இருக்கிறார், ஆகியான ஒரு பலத்துல பண்ணலாம். எப்படி அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஐ திங்க் ஐ திங்க் மே மாசம்னு நினைக்கிறேன், சிபிஎஸ்க்கு அப்புறம். எங்க வீட்டு மொட்டை மாடி வாக்கிங் போயிட்டு வந்து ஷூவை போட்டு சும்மா உட்காந்து, அப்புறம் ஆண்டவரே எப்படி போகுது வாழ்க்கை, வாழ்க்கை எப்படி ஓகேவா, உங்களுக்கு புரிய பிரியமானு செய்யறோம். சும்மா ஜெனரல் கான்வர்சேஷன் டமார் சார் ஓகே எல்லாம் ஓகேப்பா, இதை மட்டும் செய், அவ்வளவு. அதை மட்டும் தான் செஞ்சேன். ஒண்ணுமே பெருசா ஒன்னும் பெரிய சொன்னல, ஒரு குட்டி ட்விஸ்ட், ஒரு குட்டி டர்ன், இதை மட்டும். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் நடந்தது நம்ம ஊழியா இருப்ப யார் யாரோ கூப்பிடுறாங்க. எங்க இந்த போஸ்டர்ஸ் எல்லாம் பாக்குறீங்களா, சம் போஸ்டர்ஸ் நான் ஷேர் பண்ணுவேன் சோசியல் மீடியாஸ்ல. இவங்க கூப்பிடுறாரு, அங்க இருந்து யார் பாண்டீங்களா, என்ன எப்படி உங்களுக்கு தெரியும், அவர் சொன்னார், அந்த கான்டாக்ட் அவங்கள இருந்து இவங்க. எப்படி இதெல்லாம் நடக்கும்? அதுக்கு பேர் தான் ஃபேவர். எங்க இந்த உதவி வருது, எங்க இந்த அழைப்பு வருது, எப்படி வருது? நானே போய் பிரதர் நானும் நல்லா பிரசங்கம் பண்ணுவேன், இந்த ஊழியக்காரங்க எல்லாம் வீடியோ எடுப்பேன், அந்த கேரக்டரே கிடையாது, சான்ஸே கிடையாது. ஓகே, ஏன்னா அது சுயமுயற்சி. அப்படி பண்ணா நிறைய வாய்ப்புகள் ஆக்சுவலா வாங்கிக்கலாம், அது பிரச்சனை இல்லை, பண்றவங்களே தப்பு சொல்ல. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம அந்த மாதிரி இந்த பாஸ்டர் இந்த வீடியோ அனுப்பலாம், நம்ம மெசேஜ் பார்த்து அவருக்கு பிடிச்சி போச்சுன்னா அவர் சர்ச்சில் எனக்கு என்ன பிரசங்கம் பண்ண கூப்பிடுறாரு. இது ஒரு மெத்தடு, சுயம் போட்டி எடுக்கிறது. கொக்கி போட்டு மீன் பிடிக்கிற மாதிரி, இல்ல சின்ன மீனை போட்டு பெரிய மீன். நான் எதுவுமே பண்ணலங்க. அவர் எப்படி என் மெசேஜ் பார்த்தேன், நான் ஷேரே பண்ணல அந்த விஷயத்த. நான் ரொம்ப வெகு சிலர் தான் அது தேடிப்போம். அதுக்கு பேர் தான் ஃபேவர். நம்ம தேடி போய் ஒரு விஷயம் கிடைச்சதுன்னா ஞானம். ஓட்ட எட்ட இதுல என்ன ஒரு மேட்ரா நாலேஜ். ஆனா நான் தேடி போகாத காரியங்கள் என்ன தேடி சுத்தல்ல விட்டு அவர் வந்து என்ன தேடி வந்து செய்கிறார்னா, அது என் வாழ்க்கையில் அந்த மாதிரி எது நடந்தாலும் அதற்கு பேர் தான் ஃபேவர். உதவிகளை ஏற்படுத்தி தர கர்த்தர் தயாராக காத்து கொண்டிருக்கிறார். ஏன்னா நீங்க தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்க தான் அவருக்கு உயிர். ஓகேவா? ஒரு உயிர் எடுத்தாலும் அவருக்கு நம்ம உயிர் தான். ஆனால் அந்த உதவி சில நேரங்களில் நம்ம தேடி வரும், சில நேரங்களில் உதவி இருக்கிற இடத்துல நம்ம ரீடைரக்ட் பண்ணுவாரு. யாருக்கோ வேர்ட் ஆஃப் காட் இந்த வேர்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா டங் 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 அச்சுனே இருக்கிறாருங்க. யாருன்னா தயவு செஞ்சு அப்புறம் ஃபீட்பேக்ல சொல்லுங்க, என்ன இதெல்லாம் சொல்லாதீங்க. ஏன்பா ரொம்ப நேரம் பேசியிருந்து அந்த சப்ஜெக்ட் எனக்கு தான்ப்பா, நான் சொல்லியிருப்பேன் பிரதர் சிஸ்டர் அப்பயே கொஞ்சம் ஹேண்ட்ஸ் அப் அமிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு போலாம். என்கிற வார்த்தைக்கு இன்னொரு பாருங்க, ஜாலி ஆடுவீங்க பாருங்க. வசதி வசதி நிஜமா அதான் மீனிங். தேவருடைய வார்த்தைக்கு தமிழாக்கம் நான் அப்படியே கூகுள்ல எடுத்துதான் நான் சொல்லுகிறேன். லிட்டரல் அதான் சொல்லல, இங்கிலீஷ் டு தமிழ் கிளாஸ் மாதிரிதான். வசதி வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்துறது, எனக்கு கொஞ்சம் வசதி பண்ணி கொடுப்பா இந்த ஒரு விஷயத்துல அப்படின்னு. அந்த வசதி வந்து பணம் பொருள் அப்படி மாத்திரம். எனக்கு இந்த இடம் கொஞ்சம் வசதியா தான் நல்லா இருக்கு, எனக்கு இந்த சீட் இருந்தா கொஞ்சம் வசதியா இருக்கும், கம்ஃபர்ட். அந்த கைண்ட் ஆஃப் ஃபேவர் எனக்கு இந்த இடத்துல இருந்தா, எனக்கு இந்த இடத்துல ஒரு ஃபேவர் பண்ணிக்கிறது, அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். ஓகேவா? எனக்கு எனக்கு ஒரு வசதியான ஒரு சூழ்நிலைகளை தேவன் ஏற்படுத்தி தரணும். ஒரு உதாரணம் சொல்ல பாருங்களேன். என் பக்கத்துல இங்க ஏசி இருக்கு. ஓகேவா? இந்த ஏசிலனாலும் நான் பிரசங்கம் பண்ணுவேன், அதுல ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் வேர்த்து ஊத்தும், எனக்கு ஸ்வெட்டி பாடி. ஓகேவா? நிறைய வேர்த்து ஊத்தும். எத்துக்குன்னு கர்ச்சீஃப் எடுத்துன்னு தொச்சுன்னா நீங்களும் டிஸ்ட்ராக்ட் ஆவீங்க, எனக்கும் ஃபோக்கஸ் ஃபுல்லா ஐயோ வேர்க்குது, இந்த எண்ணெய் வடிகிற மூஞ்ச யாருன்னா பாப்பாங்களா, இல்ல யாருன்னா என்ன கமெண்ட் பண்ணுவாங்க, எவன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கலாய்ப்பாங்க, இவ்வளவு ஓட பாருங்க. ஒண்ணும் இல்ல, ஃபேவர் என்ன தெரியுமா பண்ணோம், டேய் நல்லா பிரசங்கம் பண்ற, நல்லா பண்றன்றத அவர் சொல்றாரு. எனக்காக நீ உண்மை ஊத்தமா பிரசங்கம் எல்லாம் பண்ற, ஷைன் இன்டர்நேஷனல் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், என் சத்தத்தை கேட்டு கீழ் பணிச்சிருக்கிற ரூம் தான், பின்னாடி பேக் ட்ராப் இருக்கா போதுமா, எதிரில குட்டி லைட் இருக்குதா போதுமா, போதாண்டவரே வேர்த்து ஏசி கொடுத்துருக்கிறேன்ல, கரண்ட் பில் ஆகுது ஆண்டவரே பரவாயில்ல, அது நான் தான் சந்திக்க போறேன், உனக்கு தான் பிரச்சனை, நீ உழைச்சு சம்பாதிக்கிற மாதிரி பேசுகிறிய, ஃபேவர் அதை பாத்துக்கும், கரண்ட் பில்ல ஃபேவர் கட்டும், நீ ஏன் கவலைப்படுற, ஆனா உன் மூலியமா தான் நீ தான் உழைக்க வேண்டியதா இருக்கும், ஆனா ஃபேவர் பாத்துக்கும், ஃபேவர் உன்னை தேடி வரும், கவலைப்படாத, நல்லா நல்லா பிரசங்கி. இந்த சில்லுன்னு காத்தாச்சுன்னு தெரியுமா, அதுதான் என்ன டிஸ்ட்ராக்ட் ஆகும். நீங்க எல்லாருமே டிஸ்ட்ராக்ட் ஆவீங்க, ஏன்னா உங்களுடைய குடும்ப சூழல், உங்களை சுத்தி இருக்க நாய்ஸ் தான் என்னன்னு தெரியாது. என்னை சுத்தி ஒரு பீஸ்ஃபுல்லான பிசிக்கல் என்வாயன்மெண்ட் இருக்கு. அதனாலதான் நான் வார்த்தையை பிசர் தட்டாம பேசின்னு இருக்கிறேன். இந்த வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தவர் யார்? எங்க அப்பா, எங்க அம்மா. அப்கோர்ஸ் அவங்களுடைய பங்களிப்பு அதிகமா இருக்கு. யாரு அவங்களுக்கு யாரு ஹெல்ப் பண்ணா? கர்த்தர். அவருடைய ஃபேவர் எங்க அப்பாவுடைய மனசுல ஒரு நாள் என்பா பசங்க கஷ்டப்படுறாங்க, ஒரு ஏசி வாங்கி போனோம்பா. புரியுதுங்களா? நம்மளுடைய தகப்பன் தாய், நம்மளை சுற்றி நம்ம நேசிக்கிற நபர்கள் மூலியமாக கர்த்தர் செய்வார். அவர்களையும் நம்ம பிளஸ் பண்ணலாம், அவங்களையும் நம்ம ஆசீர்வதிக்கலாம், அவங்களுடைய பங்களிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால்
அந்த ஹேண்ட் ஆஃப் காட் வந்து கர்த்தருடைய கரம் இதை செய்துச்சுன்னு சொல்ல கத்துக்கணும். நம்ம ரொம்ப நன்றி உள்ள இருதயங்களா இருக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில நல்காரியங்கள் செய்கிற மனிதர்களுக்கு மறந்துடக்கூடாது நன்றி. ஆனால் அவங்கள மட்டுமே காலப்பிடிச்சு இருக்கு. எஸ், தேங்க்யூ சோ மச். ரைட் டைம்ல ரைட் பிளேஸ்ல எனக்கு இந்த உதவி செஞ்சீங்க. உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆனால் உங்களை அனுப்பின கர்த்தரை நான் அதிகமா உனக்கு துதிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்ல கருது. அந்த விதமான ஒரு கெத்து, அந்த விதமான ஒரு தெனாவட்டு, அந்த விதமான ஒரு ஃபெய்த். ஏன்னா ஒரு கதை சொல்றேன் பாருங்க. என்ன பண்றது, ஷார்ட் மெசேஜ் எத்தனை போறீங்க, எனக்கு தெரியாம சொல்லிட்டேன். நான் சொன்னல, தெரியாம ஒரு பொய் சொல்லிட்டேன் ஷார்ட். ஏன்னா எனக்கு அவரு அந்த மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல நானே நினைச்சுக்கினேன் ஷார்ட். ஓகே, ஒரு கதை சொல்றேன் பாருங்க. ஒரு அம்மா பயங்கர விசுவாச வீராங்கனை. ஒரு நாள் என்ன பண்றாங்க, சோத்திக்க வழி இல்லாதது என்னப்பா விசுவாசம் சோத்து இல்ல, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிட்டு இருக்கு. அப்போ அவங்க வீட்டு எதிர் வீட்டுல வந்து கத்துற அறியாத ஏத்திஸ்ட் ஒருத்தன் இருக்கிறான். கடவுள் இல்லைன்னு சொல்றான் அந்த கேட்டகரி. இந்த அம்மாவுடைய ஃபெய்த், இந்த அம்மாவுடைய விசுவாசம், இந்த அம்மா கேரல் ரவுண்ட் போறது, இதெல்லாம் இவருக்கு பார்த்தா செம்மையா ஏரியா. நான் கடவுளே இல்லைன்ற நம்ம மாற்றுறது ஒரு நாள். இந்த அம்மா வந்து சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற சூழ்நிலை வந்துச்சுன்னா அவருக்கு தெரியும் போது இவர் என்ன பண்றாரு, ஒரு டப்பா, ஒரு பேஸ்கெட்ல வந்து நிறைய ப்ரொவிஷன்ஸ், நிறைய ஃபுட்டு எல்லாமே நல்லா உங்களுக்கு பிடிச்சமான சாப்பாட்டுலாம் நல்லா வாங்கி வச்சுட்டு அந்த பேஸ்கெட், அந்த 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 கூடை மேல வந்து என்ன ஆயிட்டாருன்னா, இது வந்து பிசாசினால் அனுப்பப்பட்டது. கிறிஸ்டியனுங்களுக்கு அது காண்டாகும்ல, இது திஸ் இஸ் ஃப்ரம் டெவில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த அம்மா வீட்டு வாசப்படில வச்சுட்டு ஒரு ஓட்டை. வெளியே வந்து பார்த்தாங்க அந்த அம்மா, அந்த போஸ்டர் பார்த்தாங்க, ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. திஸ் இஸ் ஃப்ரம் டெவில், ஹalleluya, glory be to Jesus அப்படின்ட்டு அந்த பேப்பரை கிழிச்சு போட்டு உள்ள போய் சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இவருக்கு சம வயிற்று, என்னடா இது, திஸ் இஸ் ஃப்ரம் டெவில், பிசாசு கொடுத்தாங்கன்னா இந்த அம்மா காண்டா வந்துட்டா சந்தோஷமாயிடுச்சு போய் கதவு டம்மு 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 கதவு தட்டுறாரு. என்னப்பா, நான் என்ன பிரச்சனையா, உனக்கு ஜோம் பண்ணுமா, என்ன கேள்வி, ஜோம் பண்ணுவாங்க, நான் தான் வச்சேன். சரி, இல்ல இல்ல, பிசாசு போட்டுக்கிறான் அப்படின்னு போட்டுக்குது, அதை பார்த்துட்டு நீ இந்த மாதிரி பண்றிய, எப்படி நீ சந்தோஷப்படுற? ஏய் தம்பி, குழந்தை குழந்தை, உனக்கு ஒரு மேட்ரு சொல்றது நல்லா கேட்டுக்க. எனக்கு ஒரு விஷயம்னா, எனக்கு ஒரு ஃபேவரை ஏற்படுத்தணும்னா ஆண்டவர் யாரு மூலியமா என்ன செய்வாரு, அது பிசாசா இருந்தா கூட பிசாசு மூலியமாவும் அவர் ஃபேவர் அனுப்புவாரு. அது உன்னை போல ஏத்திஸ்டா இருந்தா கூட, கடவுளே இல்லைன்னு சொல்ற பாத்தியா, உன் மூலியமா எனக்கு சோறு வர வச்சா தெரியுமா, அந்த ஃபேவர் உள்ள தேவனை தான் நான் ஆராய்ச்சி நினைக்கிறேன். எனக்கு உதவி யார் மூலியமா வரும், ஆனால் அதை அனுப்பினவர் கர்த்தர். எலியாக்கு சோறு காக்கா கூட எத்தனை வரும், அனுப்பினது யார், கர்த்தர். அந்த ஃபேவர் அனுப்புற கர்த்தர் நம்ம அதிகமா நோக்கி பார்க்கலாம். தேங்க்யூ சோ மச் ஏத்திஸ்ட் பிரதர், காட் பிளஸ் யூ. நீங்களும் ஒரு நாள் இந்த சத்தியத்தை அறிஞ்சிருப்பீங்கன்னு சொல்லணும். மூக்கு ஒச்சின்னு போன மாதிரி பேசுகிறார் பாத்தீங்களா, எவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான தேவன். எதுக்கு அந்த அம்மா எக்ஸாம்பிள் சொன்னா, அந்த விதமான ஃபெய்த் இருக்கணும். பிசாசு, நான் பிசாசு கொடுக்குறேன், தேங்க்யூ, க்ளோரி பீ டு காட், தேங்க்யூ சேட்டன், காட் பிளஸ் யூ, போய் வேற எதுனா நல்ல வேலையா என்ன பாரு, அடுத்தது வேற எதுனா டபுள் மடங்கு கொடுப்பேன், அதிகத்தை வந்து கொடு, என்ன பண்றது, நீ எழுந்துட்டேன், நான் தானே புள்ள, நான் அனுபவிக்கிறேன். பாத்தீங்களா எவ்வளவு பெரிய கிருபை, கிருபை எப்படி நம்மள வந்து தாகுது. அந்த விதமான ஃபெய்த், அந்த விதமான ஒரு வாழ்க்கை வசதி வாய்ப்புகளை நமக்கு ஏற்படுத்தி தருவார். ஒரு மா ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு மாறுபாடும் இந்த பிரச்சனை நான் பண்ண போறதில்லை. ஏன்னா ஃபேவர் என்கிற வார்த்தைக்குள்ளதாக இவ்வளவு அர்த்தங்கள் இருக்கும்போது, எனக்கு ஏன் நான் சொல்றேன், உங்களை என்னையும் தேடிதான் வசதி வாய்ப்புகள் வரும். என் அப்பா அப்பா எனக்கு கொடுக்காம யாருக்கு கொடுப்பாரு, அந்த விசுவாசம் எனக்கு இருக்கு. வசதி வாய்ப்பு இருந்தாதான் ஊழியம் பண்ணுவேன். அப்பா வாழ்ந்திருக்கும் தெரியும், தாழ்ந்திருக்கும் தெரியும்பா. ஆனா வாழ வைக்கும் தேவனையும் நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். நான் தாழ்ந்த காலங்கள்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் நான் சுத்தின காரியங்களாம் என்னை தேடி வரும். ஏன், கர்த்தருடைய ஃபேவர் என் மேல பட்டுச்சு, கடாட்சம் வச்சிட்டாரு. அவன் இனிமேல் கடாசியோட வேண்டியதுதான் எல்லா காரியத்திலும். ஹalleluya, வறுமைகள் எல்லாம் கடாசப்பட்டும் இயேசுவின் நாமத்தில். glory be to Jesus. 8 பாயிண்ட், 8வது சாவி. நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சாவி. ஏன்னா இந்த ஒரு சாவிக்காக நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டா கூட இந்த ஜாதி என்கிற பிசாசு கிட்ட இருந்து வெளியே வராம மாட்டீங்க தெரியுமா. சாவி நம்பர் 8, சலுகை. ஹalleluya. எத்தனை பேர் தெரியுமா, ரொம்ப பரிதாபமா இருக்கு சில பேரை பார்க்கும்போது. ரசிக்கப்பட்டாங்க எல்லாம், ஆனா கிறிஸ்டியன் நேம் மாத்தினா, நான் வந்து இந்த ஜாதியில இருந்து அந்த ஜாதி, இந்த காஸ்ட்ல இருந்து அந்த காஸ்ட் மாற வேண்டியதா இருக்கும், இந்த கிளாஸ்ல இருந்து அந்த கிளாஸ் மாற வேண்டியதா இருக்கும் பிரதர். அதனால வந்து என் குழந்தைக்கு வந்து நான் கிறிஸ்டியன் நேம் வைக்கல. நான் வந்து ரிலிஜன் வந்து நான் வந்து கிறிஸ்டியன் நான் போடல. ஏன்னா சலுகைகள் வராதுல்ல, ஸ்காலர்ஷிப்ஸ் வராது. ஏன்பா, கர்த்தருடைய ஃபேவர் உன் மேல, உன் குடும்பத்து மேல, உன் பிள்ளைங்க மேல இருந்துச்சுன்னா, தேவையான எல்லா சலுகைகளையும், அந்த வார்த்தைக்கே அர்த்தம் சலுகை தான். சலுகைகளை அவர் தர மாட்டாரா? ஆஃப்டர் ஆல் அரசாங்கம் கொடுக்கிற டவுன் ஒன்று எதுக்கு ஆகும்? இந்த ரிசர்வேஷன் கோட்டா, இந்த நம்மளுக்கு கோட்டாவே வேணாம்.
நான் எந்த கோட்டாவை தெரியுமா பேசினுக்கிறேன்? கிரேஸ் கோட்டா. என்ன கோட்டா? கிரேஸ் கோட்டா. ஃபேவர் கோட்டா. ஓகேவா? நம்மள மாதிரி ஆட்கள் எந்த கோட்டாக்களை நம்பி இருக்கணும்னா கிரேஸ் கோட்டாவே ஃபேவர் கோட்டாவே நம்பி இருக்கோம். நம்மளுக்காக அரசாங்கத்தையே மாற்றுகிற தேவனை நாம் ஆராய்ச்சி கொண்டிருக்கோம். நமக்காக ரூல்ஸே மாத்துவாங்க. இவன் இந்த இடத்துல இருக்கிறானே ஆண்டவர் பாப்பாரு. அந்த அதிகாரிக்கு இந்த ஒரு மேட்டர் போடு, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கிளறி விடு. நமக்கு சாதகமாக சலுகைகள், வாய்ப்பு எல்லாமே கிரியேட் பண்ணி தரக்கூடிய ஆண்டவரை மாறாச்சுன்னு அவருக்காக ஒரு பேரை கூட வற்புறுத்தி மாத்தத்தை பத்தி சொல்ல பிடிக்கும். நான் கிறிஸ்தவன் தான், என் குழந்தைக்கு இதை பண்ணோன்னு தெரியும், தெரிஞ்சுமே சலுகை என்கிற அற்ப காரியம்னு சொல்ல வந்தேன். அது நிறைய பேருக்கு ரொம்ப நீடு, அதனால அவாய்ட் பண்ணிட்டேன். சலுகை எடுக்கிற நான் சொல்றது வந்து நமக்கு அவ்வளவு செய்ய போறாரு. கம்பேரிட்டிவா இது எனக்கு அர்ப்பம் தான். நான் சலுகை, இந்த அரசாங்க சலுகை, இந்த சலுகை, அது சலுகைன்னு அதற்காக நம்பி இருக்கிற ஜனங்கள் அதனால ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அதை குறிச்சு ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஆனா டேய் நெல்சா, அடப்பா, உனக்கு நான் அவ்வளவு வச்சிருந்தேன்டா. 100% வச்சிருக்கேன் ஃபேவரை, சலுகைகளை. 0.000001 தான் கவர்மெண்ட் கொடுக்கும் உன் வாழ்க்கையில. புரியுதா? கம்பேரிட்டிவ் நம்பர்ஸ். நீ என்னடா ஆனா இதுக்காக குழந்தைக்கு இந்த பேர் வைக்கிறது, குழந்தை இந்த காசு போடுறது, குழந்தை இந்த ரிலிஜன் என்னங்க சொல்லுங்க, நீங்க தான் யோசிங்க. என்ன நடந்துட்டு இருக்கு நம்மளோட லைஃப்ல? எதுக்காக பண்றோம்? சலுகை. நான் இதை ரியலா கேட்ட காரியங்களை பத்தி தான் பேசு. ஏன் மாத்த மாட்டீங்க? கிறிஸ்டியன் பேர் ஏன் வைக்கணும்? இல்ல சலுகை கிடைக்கும். சரி, நீங்க ரிலிஜியன் ஏன்? நீங்க கிறிஸ்தவன் தானே, கிறிஸ்டியன்ல போட்டு சார் இருக்கு. இல்ல, கிறிஸ்டியன்ல போட்டு இது மாறிட்டா பிசி ஆயிடும், சலுகை கிடைக்கும். என்னங்க கத்தருக்காக சலுகைகள் கூட விட்டு கொடுங்க. கத்தரெல்லாம் கேட்க மாட்டாது, வர விஷயம் சொல்றேன். என்னுடைய ரிலீஜியனும் என்னுடைய காஸ்ட் இதெல்லாம் விட்டுருங்க. என்னுடைய ஃபெய்த் நான் விசுவாச பாதையில ஓடுகிற ஓட்டத்தின் நிமித்தம் எனக்கு சலுகைகள் கட் ஆஃப் ஆச்சுன்னா, கட் பண்ணப்பட்டதுன்னா, நான் கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். க்ளோரி பீ டு ஜீசஸ், தேங்க் யூ லார்ட். உங்களை ஃபாலோ பண்ணது நிமித்தம் எனக்கு இந்த சலுகை கட் ஆகுதுன்னா, அப்போ இது கட் ஆகும்னு தெரிஞ்சு இருந்தாலும் இவன் இந்த சாய்ஸ் எடுத்துக்கிறான் பாரு. டேய் நீ வேற லெவல்ல சொல்லிட்டு அவர் அங்க இருந்து என்ன விதமான ஒரு ஃபேவர்ல ஆப்ரேட் பண்ணுவாரு. அதையே யோசிக்க மாட்டோம். சொல்லுங்க, இனிமேலாவது மாறலாம். இதை பற்றி பேச விருப்பமே கிடையாது. ஓகே, சலுகைகள், சலுகை. ஃபேவர் இஸ் ஈக்குவல் டு சலுகை. உங்களுக்கு தேவையான அனைத்து சலுகைகளும் பாரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினத்திலிருந்து வரும். ஹalleluya. இயேசுவின் நாமத்தை இதை கேட்கிற விசுவாசத்தோடு கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இந்த வார்த்தையை நான் பிரஸ்தாவப்படுத்துகிறேன். நான் பேசுறேன். ஆமென்றும் ஆமென்றும் நடக்கும். 9வது விஷயம், ஃபேவர் இஸ் ஈக்குவல் டு சார்பு. சார்பு. ஏன் சார்பா நீங்க வரீங்களா? ஏன் சார்பா நீங்க இது பண்ணித்தரோம்? அந்த சார்பு நிறைய பேருக்கு வந்து என் சார்பா இதை செய்ய யாரும் இல்லை, நான் உடல் பலவீனமா இருக்கேன், அந்த இடத்துல என் சார்பா அவங்க போயிருந்தா நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஃபேவர் வரும். கவலைப்படாது. உங்கள் சார்பாக பேச, உங்கள் சார்பாக சம்டைம்ஸ் சிந்திக்க, உங்கள் சார்பாக உங்களுக்காக நிற்க, உங்கள் சார்பாக சில காரியங்களை அனுப்ப, உங்கள் சார்பாக சில காரியங்களை ஏற்படுத்த ஏற்ற வழிவாசல்களையும் ஏற்ற நபர்களையும் கர்த்தர் உங்களுக்காக கட்லைட் இருக்கிறார். அவர்கள் தானா ஃபேவர்ல ஆபரேட் பண்ணுவாங்க. நீங்க கேட்காத பட்சத்துல கூட சில டைம் உங்ககிட்ட அவங்க தேடி உங்களுக்கு நான் இது பண்ணலாமா சொல்லலாம்னு நினைக்கிறேன். இத ரீசெண்ட் டேஸ்ல வந்து பண தேவைகள் அதிகமா ஆகக்கூடிய ஒரு ஒரு டைம் பீரியட்ல இருக்கேன் நானு என் லைஃப்ல. அக்கா சொல்லுது, டேய் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போதுடா, காசெல்லாம் சேர்த்து வச்சுக்கோங்க. எங்க இதை சேர்த்து வைக்கிறது ஜாக்கே, கத்தர் பார்த்துப்பாரு அப்படின்னு விட்டேன். அடுத்த நாள் சம்பந்தமே இல்லாம ஒரு போன் கால் வருது. என் பர்த்டே, என் ஃப்ரெண்டு விஷ் பண்ணிட்டு, ஏன் தெரியுமா இந்த நான் நம்பர்ஸோட ஷேர் பண்ண போறேன் டெஸ்டிமனி. ஏன்னா இந்த என் சார்பா ஒரு சில காரியங்களை அவர் ஆப்ரேட் பண்றாங்க, அதை கொஞ்சம் ஃபேவர்னா என்ன நான் பசங்க பண்றேன். போன் பண்றான், விஷ் பண்றான், இந்த மாதிரிடா தேங்க்யூடா அப்படின்னு சொல்லிட்டு, டேய் கூகுள் பே நம்பர் அனுப்புறாங்க. என்னடா ஒரு நிமிஷம் இருறான்ட்டு கூகுள் பே அவன் அமௌண்ட் பேலன்ஸ் செக் பண்றான். என்னடா சொல்றான், ஏய் இரா ஒரு நிமிஷம் நாய, நம்ம ஃப்ரெண்ட் அப்படித்தானே இருப்பான் நாயகே. என்ன இரா நாய ஒரு நிமிஷம்ட்டு, சரி சொல்லு கூகுள் பே நம்பர். என்னடா விஷயம், எனக்கு உனக்கு ஒரு 7,000 அனுப்பணும். ஓ மை காட். என்னடா, இல்லடா எனக்கு உனக்கு காணிக்கை அனுப்பணும்னு ரொம்ப நாள் தோணுச்சு, அதனால நீ கண்டிப்பா இதை ரிசீவ் பண்ணிக்கணும். நம்ம நான் சொல்ல போறேன். ஏறான்ட்டு எனக்கு அப்படியே ஷாக்கு, ஸ்ட்ரக் ஆயிட்டேன். ஐயோ
7,000 வந்து பெரிய ஊழியத்துக்கு போனா கூட 7,000 எல்லாம் கொடுக்க மாட்டேன். சின்ன பையன் வேற நான். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. காணிக்க அனுப்புற மாதிரி ரிலேஷன்ஷிப் தான். ரொம்ப ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான். என்னடா இதுன்ற மாதிரி இருந்துச்சு. இன்னொன்னு சொன்னா பாருங்க, ஃபேவர் நம்ம சார்பா காரியங்கள் பேசப்படுறது. முந்தின நாள் எங்க அக்கா கிட்ட கான்வர்சேஷன் எங்களுக்கு தான் தெரியும். இந்த பண தேவைலாம் இருக்குதா, ஒரு பார்த்து பாருன்ட்டோம். ஃபேவர் எப்படி சொல்லிட்டு சொல்றான், டேய் மச்சான், எங்க அப்பா உனக்கு காணிக்க அனுப்பலான்னுக்கிறாரு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நான் அனுப்பிச்ச காணிக்கைய எங்க அப்பா கிட்ட சொல்லாத. ஏன்னா நான் அனுப்பிச்சிட்டேன்னா அவர் அனுப்ப மாட்டாரு. என் சார்பா யாருங்க பேசுறா? நம்ம என்ன சொல்லுவோம், டேய் அப்பா அனுப்புறாருனால அப்பா அனுப்புறோம். ஒரே குடும்பத்துல இருந்து 2 பேர்லாம் அனுப்பாதீங்க. அந்த கதையை அவன் பேசவே விடல. டேய் நாயே, வளராத எங்க அப்பா கிட்ட. நான் அனுப்பிச்சதை சொல்லிக்காத. அப்பா தனியா அனுப்புறேன்னாரு, எவ்வளவு அனுப்புவாரு தெரியாது. ஜிபே நம்பர் அனுப்பிச்சிட்டேன், அவர் அனுப்புவாரு. அவர் 5,000 ரூபாய் அனுப்புறாரு. ஒரே நாள்ல நடக்கிற நிகழ்வுகள். இதெல்லாம் வெவ்வேறு நாட்கள் நடந்துச்சுன்னா, ஆண்டவரே ஸ்தோத்திரம், தேங்க் யூ லார்ட் ஃபார் திஸ் ஆஃபரிங் போயிட்டு இருப்பேன். ஏன்டா எங்க இருந்துடா வரீங்க நீங்களா? விஷ் பண்றதுக்கு தான் பண்ணா. என்னடா பர்த்டேக்காகவான்னு? ஏய் சி திட்டம். சி என்ன லூஸ் மாதிரி பேசுற? பர்த்டேக்காகலாம் இல்லடா. என்னடா தப்பா பேசுறேன்? பர்த்டேக்கு அனுப்புறியாடா கிஃப்ட்? இல்லடா, நீ பண்ற ஊழியத்து எனக்கு ரொம்ப நாளா தோணுச்சு. காட் என்கிட்ட ரொம்ப நாளா பேசிட்டு இருக்காரு. ஐ திங்க் திஸ் இஸ் த ரைட். இப்பதான் என்கிட்ட காசு இருக்கு. எப்படிங்க? யாருங்க யார் சார்பா பேசுறா? அத பத்தி, அந்த ஃபேவர் பத்தி தான் பேசிச்சு. வந்துச்சா எவ்வளவு? 12,000. இப்ப பாருங்க, வர வேண்டிய ஒரு காசு வரல, சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி எனக்கு வர வேண்டிய இந்த காசு இந்த மாசம் ரத்து. பிகாஸ் தர வேண்டிய ஆளு சிக்கு. ஐயோ ஓகேன்ட்டு தலை மேல கை வச்சு உட்கார்ல. அப்பா சொன்னாரு வந்து, என்னப்பா இந்த மாதிரி ஆயிடுச்சு, டிசம்பர் மாசம் செலவுலாம் என்ன பண்ண முடியும், நம்ம கண்ட்ரோல் இருக்கு, கத்தர் பார்த்துப்பாரு. அவ்வளவுதான் என்னுடைய ஆன்சர். அவரு பேச்சு கம்மி, நான் பேச்சு பேசுறேன். ஒரு ஒரு பிள்ளையா இந்த மந்த்ல வந்து கிறிஸ்டியன்ஸ்க்கு எவ்வளவு செலவு இருக்கும்னு தெரியும். இது ஒரு 4,000 வச்சுக்கோங்களேன். 4,000 தான். 4,000 வர வேண்டிய காசு வந்து சேர்ந்து கன்ஃபார்மா வர வேண்டிய காசு தடையாகுதுன்னா, ஐயோ அப்படின்ற 4,000 வந்து பட்ஜெட்ல பயங்கரமா அடி வாங்கும் இல்லையா மிடில் கிளாஸுக்குலாம். ஒரு மாதிரி இருந்துச்சு. என்ன பண்ண முடியும், நம்ம கண்ட்ரோல் இல்லையே. ஆண்டவர் பார்த்து பாருப்பான், அவ்வளவுதான். அவர் பார்த்து விடுப்போம், பாத்துக்கலாம். அவங்களுக்காக ஜாம் பண்ணு போயிட்டோம். சரி வருது, பர்த்டே அன்னைக்கு வருது. அதுதான் ஒரே நாள் 7/5/4 பர்த்டே அன்னைக்கு வருது. போன் வச்சு வாய்ஸ் நோட்டு இந்த மாதிரி இந்த இதுவை நான் உங்களுக்கு அனுப்புறேன். வராதுன்னு நீங்க நான் கேட்கல அவங்ககிட்ட. தலைவரே வராதுன்னு நினைச்சேனே. டேய் உனக்கு ஒண்ணுனா வராது, ஒரு நபர் சிக்கு, அதனால அவங்க அனுப்ப வேண்டிய காரியங்களை அனுப்ப முடியாது. இருந்தாலும் நான் உன் மேல கண்ணை வச்சிருக்கிறேன், என் ஃபேவர் உன் மேல இருக்குது. உன்னுடைய பிறந்தநாள் நினைச்சு உன்னை பயங்கரமா சர்ப்ரைஸ் பண்ண போறேன். 7/5/4 எவ்வளோ 16,000 ரூபாய். இதுக்கு மேல நம்மள பர்த்டேன்னு சொல்லிட்டு விஷ் பண்ண கொடுத்த நல்லுள்ளங்கள் இருக்குது. அவங்களையும் நான் நினைவு கூறுறேன். ஆனா இவங்க எல்லாம் பர்த்டேன்னு கொடுக்காம சம்பந்தம் இல்லாம கொடுக்குறாரு. ஒரு நபருக்கு ஒரே நாள் 16,000 ரூபாய் டமால் வந்து அவன் எப்படி இருப்பான்னு யோசிச்சு பாருங்களேன். அந்த ஃபேவரை பத்தி தான் உங்ககிட்ட பேசினிருக்கிறேன். நம் சார்பாக பேசுகிற ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த நபர் யாருக்குமே தெரியாது நான் இந்த மாதிரி ஒரு பண தேவைகளுக்குள்ள கடந்து போகிறேன். சேவிங்ஸ் தேவை எனக்கு. இப்போ சேவ் பண்ணணும், இஷ்டத்துக்கு செலவு பண்ண முடியாது. அப்ப என் சார்பா பேச ஒருத்தர் வேணும்ல. இவங்களுக்கு தெரியாதுல. அதனால இவன் சார்பா நான் பேசுறேன். இவன் சார்பா இவன் ஃப்ரெண்ட் அனுப்பு, அவங்க அப்பா கிட்ட பேசு. இவன் சார்பா எப்படிங்க இது? எதுக்கு தெரியுமா? இதான் இப்பதான் டிசம்பர் 17 பத்தி தான் பேசுனேன். இது 22 5 நாள் தான் இருக்குது. எப்படி இது நடக்கும்? நான் போய் கேட்காத இடத்துல இருந்து எனக்கு எப்படி ஃபர்ஸ்ட் பணம் வரும்? கேட்டாலே நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன்ல, கடன் திருப்பி குத்துறப்பான்னு கூட கேட்டே கொடுக்காத உலகம். ஆனா இதுல இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க. எனக்கு அமிச்ச ஆட்கள் யாருமே நான் ஊழியம் பண்ண ஆட்கள் இல்லை. இப்ப ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டில நான் ஊழியம் பண்றேன். கல்வாரி கிரைஸ்ட் சர்ச்ல ஊழியம் பண்றேன். நான் ஊழியம் பண்ணுகிற ஆட்கள் கிட்ட இருந்து காணிக்க வந்துச்சுன்னா தட் மேக்ஸ் சென்ஸ். நான் உங்க வார்த்தையினால, கர்த்தருடைய வார்த்தையினால, உங்க ஊழியத்தினால நல்லா பாதிக்கப்பட்டிருக்கேன் பிரதர். ஐ ஃபீல் தேங்க்ஃபுல், ஐ ஃபீல் கிரேட்ஃபுல். பயங்கரமான தாக்கத்தை கர்த்தர் ஏற்படுத்துறாரு. நாங்க காணிக்க வச்சுக்கோனா அப்படி ஒரு அர்த்தம். இந்த அனுப்பின 3 நபர்களும் எனக்கும் அவங்களுக்கும் ஊழிய ரீதியா சம்பந்தமே இல்லை. உறவின் ரீதியா அவ்வளவுதான் லிங்க் இருக்கு. எப்படி நடக்கும்? இதுக்கு பேர் தான் கிருபை, இதுக்கு பேர் தான் தயவு. கர்த்தர் சாதகமா இருந்தார், கர்த்தர் அனுகூலம் பண்ணுகிறார், கர்த்தர் ஆதரவா இருந்திருக்கிறாரு, கர்த்தர் உதவி செஞ்சாரு, கர்த்தர் வசதிகளை ஏற்படுத்தி தராரு, கர்த்தர் சலுகை கொடுத்துக்கிறாரு. இதுதான் சலுகை. அரசாங்கம் கொடுத்தா 16,000 எப்ப கிடைக்கும்?
பல்வேறு இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ல வெவ்வேறு டைம் பீரியட்ல கொடுப்பான். நம்பால முடிவு எத்தனாடுறா ஃபேவர் இவன் மேல பர்த்டே அன்னைக்கு போடுறா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சந்தோஷமா இருக்கும். எப்படி கிடைக்கும்? கர்த்தருடைய கிருபை. நம் சார்பாக பேச ஒருத்தர் இருக்கிறாரு, நம் சார்பாக நிற்க ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த ஃபேவர் தான் மரியாளையும் எலிசபெத்தையும் வந்து சேர்ந்திருந்தது. கிறிஸ்து பிறப்பிற்கு முன்பே, பிறப்பு நற்செய்திக்கு அப்புறம் போலாம், முன்பதாகவே ஒரு பிரம்மாண்டமான மேட்ரு போட்டு போயிருக்கிறாரு. அவ்வளவு பெரிய வேலையை செஞ்சிருக்கிறாரு. பிறக்கத்துக்கு முன்பதாக இவ்வளவு பெரிய ஒரு அபிஷேகம், இவ்வளவு பெரிய ஒரு தாக்கம் இவன் வாழ்க்கையில. பிறப்புக்கு அப்புறம் நமக்கு தெரிஞ்ச கதை தானே. கடைசி 10வது சாவி ஆதரவு. ஆதரவு ஸ்டார்டிங்லயே, சாரி 9 தான், ரிப்பீட் பண்ணிட்டேன் நான். 5 and 10. ஓகே, 9 கீஸ் பத்தி நம்ம பார்த்தோம் இல்லையா? தயவு, கிருபை, சாதகமாயிருத்தல், அனுகூலம், ஆதரவு, உதவி, வசதி, சலுகை, சார்பு போன்ற 9 சாவிகளோட இன்றைக்கு நம்ம கடந்து போகிறோம். இந்த 9 சாவிகளும் ஒரே வார்த்தையில சொல்லுங்க பிரதர், இதெல்லாம் ஞாபகமே வச்சுக்க முடியாது, நான் கொஞ்சம் மக்கு, உங்களை மாதிரிதான் நான் கூட அப்படின்ற மாதிரி உங்களுக்கு, ஐயோ சாரி சாரி நிமிஷம், உங்களை மாதிரி நான் கூட அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு வேர்டு நான் இப்ப ஸ்கிரீன்ல போட போறேன். எல்லாம் எக்ஸைட்டடா காத்துன்னு இருங்க. Here we go. இயேசுவின் நாமத்திலே prophetically declare this word over you. It's time of God's favor. இந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில, இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய மாபெரும் ஃபேவர் ஆபரேட் ஆயிடுச்சு. நான் ஏன் தமிழ்ல அந்த வார்த்தையை சொல்லனா, தமிழ்ல தயவுனா தயவு தான், ஒரு அர்த்தம் தான். இங்கிலீஷ்ல சொல்லும் போது நம்ம பார்த்த 9 அர்த்தங்களும் கொண்ட ஒரு வாழ்க்கை சூழலை ஆவியானவர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன் போன்ற திரியேக தேவன் உங்க மேல ஆபரேட் பண்ணுவாராங்க. இயேசுவின் நாமத்துல சபையார் மேல நான் ப்ராஃபட்டிக்கலா டிக்ளேர் பண்றேன். ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஹalleluya. எஸ். சோ இவ்வளவு நேரம் நான் ரொம்ப பேசிட்டேன். ஷார்ட் மெசேஜ் அப்படின்னு பிம்பிலிப்பி பிலாப்பி சும்மா சொன்னேனே அப்படின்ற மாதிரி எனக்கே அப்படிதான் இருக்குது. அப்படிதான் இருக்குது. ஓகே, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன் தெரியுமா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்? ஸ்கிரீன்ல போட்டுக்கிட்டு பாருங்க, த டைம் ஆஃப் காட்ஸ் ஃபேவர். என்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஃபேவர் உடைய டைம் பயங்கரமா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது என்ன பிரதர் இந்த காணிக்க விஷயமா? சும்மா 10ஓட 11 எவ்வளவு செய்யறாருங்க. டக்குன்னு ஞாபகம் வந்துச்சுன்னா அதை சொன்னேன். கோட் பண்ணணும் நிறுத்த மாட்டேன். போயிட்டே இருக்கும் மெசேஜ். நிறைய செய்யறாருங்க. எனக்கே செய்யறாருன்னா உங்களுடைய ஜெப ஜீவியத்தையும், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும், உங்களுடைய உண்மையும், உங்களுடைய உத்தமத்தையும் நான் விசுவாசம், நீங்க நிச்சயமா என்னை விட பெட்டரான ஆட்களா தான் இருப்பீங்க. ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இல்லைன்னா என்ன எனக்கு சொல்றதுக்கு என்ன? நிச்சயமா நீங்க ரொம்ப நல்லவர்களா இருப்பீங்க. என்னை விட ரொம்ப நல்லவர்களா இருப்பீங்க. நீங்க கெட்டவங்களா கூட இருந்துன்னு போங்க. என்னை விட கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய ஃபேவர் உங்க மேல வெஸ்டார்ல கடாட்சம், அதுதான் அர்த்தம் ஃபேவர். கர்த்தருடைய கிருபையை மட்டும் உங்க மேல போட்டாருன்னு வைங்களேன், the rest is history. வரலாற்றில் எழுதப்பட வேண்டிய காரியங்கள் தான் உங்களோட வாழ்க்கையில் நடக்குமே தவிர அதற்கு நேர்மாறா ஒண்ணுமே இல்லை. இந்த நாள்ல கடைசி நம்ம ஜெபிச்சு முடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் காணிக்கை வேலையில போலாம். எஸ், காணிக்கை கொடுக்கறதுக்கு கூட கர்த்தர் உங்களுக்கு வந்து ஃபேவர் பாராட்டுவாராங்க. விசனமாயமா இல்ல, கட்டாயமாயமா இல்ல, ஹோல் ஹார்ட்டடா நான் பயங்கரமா கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன பயங்கரமா கர்த்தர் ஆக்குது. அது வேற டாபிக், நான் சொல்றேன். ஏன் தெரியுமா? அந்த அந்த கர்த்தருடைய ஃபேவரை ஒரு நபர் அனுபவிச்சதுக்கு அப்புறம் அவனை யார் நினைச்சாலும் ஸ்டாப்பே பண்ண முடியாது. ஆல்வேஸ் கிவ் மீ, கொடுத்துனே இருப்பான். ஏன் தெரியுமா? காலியா வந்துனே இருக்கு ஓவர்ஃப்ளோ. அந்த ஒரு இதுவை டேஸ்ட் பண்ணிட்டேன். அதனால அது தனி டாபிக்ன்றதுனால ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்பல. ப்ரே பண்ண போறோம். இயேசுவின் நாமத்துல நான் உங்க மேல உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ண போறேன். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஏன்னா இந்த ப்ரேயர் ரொம்ப குரூஷியல். பாருங்களேன், வார்த்தையை கேட்டோம், பிசாசு என்ன பண்ணுவானோ லைட்டா போற போகல போன் இப்போ வரும், இன்கமிங் கால் ஃப்ரம் சோ அண்ட் சோ அப்படின்ட்டு அப்படியே கட் பண்ணி விடுங்க. அதனால என்ன சொல்ல, எதுக்குன்னா இந்த ப்ரேயர் முடிச்சுட்டு நீங்க போயிடுங்க. இதுல பாருங்க, இந்த ஒரு கோட் ஒருத்தர் எழுதுகிறார் பாருங்க, the favor of God will open a way. ஏன்பா இந்த இடத்துல இந்த ஒரு காரியத்துல வழிவாசலே திறக்கல, அடைக்கப்பட்ட கதவுலா இருக்கு பிரதர் அப்படின்னு சொல்றீங்களா? கவலைப்படாதீங்க. எரிக் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு, the favor of God will open a way. கர்த்தருடைய ஃபேவர் வழிவாசல்களை திறந்து தரும். Hallelujah, glory be to Jesus. Yes, the favor of God will open a way. அது மாத்திரம் இல்ல, அவரோட ஃபேவரை குறிச்சு இவ்வளவு நேரம் இவ்வளவு காரியங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம எதற்காக ஜெபிக்க போகிறோம்? ஒருமனப்பட்டு ஜெபிக்க போறோம். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். ஆனா நான் ஜெபம் பண்ற வேலையில கணத்தை வந்து வேடிக்கை பார்த்துன்னு இருக்கக்கூடாது. ஆண்டவரே, இட்ஸ் டைம் ஃபார் காட்ஸ் ஃபேவர்னு ஸ்கிரீன்ல போட்டுக்கிறே, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. என் மேல நான் தீர்க்கதரிசனம் பேசுறேன் ஆண்டவரே. சூப்பர் நேச்சுரல் ஃபேவர் நான் பேச போறேன். இப்ப உங்க மேல பேசும்போது நான் என் மேலே தான் பேசிக்கிறேன். அல்லேலூயா.
மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்குது. வாயை திறந்த விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது நிச்சயமா காரியத்தை கை கூட பண்ண வருகிறார் தேவன். ஹalleluya. ஓகே, நான் எதற்காக ஜெபம் பண்ண போறோம் நம்ம மேல இப்போ? we're going to pray to God to activate his supernatural favor into our lives in all the areas where we need his favor. அதாவது கர்த்தர்கிட்ட எதை ஜெபம் பண்ண போறோம் அப்படின்னா, அவருடைய சூப்பர் நேச்சுரல் ஃபேவரை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஃபேவரை நம்மளுடைய வாழ்க்கையில எந்தெந்த ஏரியாஸ்ல, எந்தெந்த இடங்கள்ல நமக்கு அவருடைய ஃபேவர் அதிகமா தேவையோ அந்த எல்லா இடங்களிலும் அவருடைய ஃபேவரை, அவர் சூப்பர் நேச்சுரலா ஆக்டிவேட் பண்ணணும். அவர் எப்பவுமே இருக்கிறாரு. அந்த பட்டன் அழுத்தி விடுங்க ஜெபத்துல. ஆண்டவரே இயேசுவின் நாமத்துல ஆக்டிவேட் பண்றேன்னு அடிங்க. நடக்கலன்னா என்ன வந்து கேளுங்க. தைரியமா சொல்ல முடியும். நான் அனுபவிச்சுக்கிறேன்னு, நான் விசுவாசமா நான் பிரசங்கம் பண்றேன். உங்களுக்கு நடக்கலன்னா என்ன கேளுங்க. இந்த ஜெபத்தை நீங்க விசுவாசத்தோட ஜெபம் பண்ணிட்டு, இயேசுவின் நாமத்துல நான் சூப்பர் நேச்சுரல் ஃபேவரை ஆக்டிவேட் பண்றேன் லைஃப்ல, நீங்க ஜெபம் அடிச்சுட்டு போங்க. இந்த 9 காரியங்கள் பார்த்தோம். இதுல எதுல வேணா உங்களுக்கு வந்து ஆண்டவர் இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாரு. உங்களுடைய சூழல்கள்ல வந்து அவர் இடைப்படுவாரு. இது நடக்கலன்னா தைரியமா என்ன வந்து சட்டையை பிடிச்சி கேளுங்க. ஹalleluya. நம்ம ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ரொம்ப அழகான மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார் சர்ப்ரைசிங் மீ லார்ட். பிகாஸ் நான் பர்சனலா இந்த அவுட்லைன் ஆஃப் மெசேஜை மட்டும் பார்த்துட்டு இது ஆழமற்ற ஒரு மெசேஜ்ன்ட்டு ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரியே ஸ்டார்டிங்லயே சொல்லிட்டேன். நான் பொய் சொல்லல. நான் அப்படிதான் யோசிச்சுட்டு வந்தேன். ஒரு 15 நிமிஷத்துல முடிஞ்சிடும்னு. ஏன்னா பெபியாலா கேட்க நான் சொல்லிட்டு தான் வர்ஷிப் எடுத்துக்கோக்கா, ஏன்னா நான் மெசேஜ் ஸ்டார்ட் இன்னைக்குன்ட்டு. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 1 ஹார்க்கு மேல நீங்க எங்க கிட்ட பேசிருக்கீங்க ஏசப்பா. இதுல இருந்தே தெரியுது இங்க இருக்கிற ஒவ்வொரு நபர்கள் மேலையும் நீங்க எவ்வளோ லவ் வச்சிருக்கிறீங்க, எவ்வளோ காதல், அக்கறை, பாசம், தயவு, கிருபை எவ்வளவு வச்சிருக்கீங்கன்னு தெரியுது ஆண்டவரே. ஏன்னா அன்பிரிப்பேர்டா இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இயர் சொல்லியிருந்தா, ஐயோ ஆண்டவரே ரொம்ப பெரிய மெசேஜா இருக்குது, நான் வந்து 3 பார்ட் செர்மனா இதை எடுத்துக்கிறேன்ட்டு நான் சீரியஸ் டைப்ல போயிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு ஏசப்பா. ஆனா என்னை பத்தி நல்லா தெரிஞ்சு, வேணாம்ப்பா லேட் ஆனா கூட பரவாயில்லப்பா, என் செல்லத்துக்கு இந்த நாள்ல இந்த வார்த்தை போனாதான் அவங்க வாழ்க்கை மாறும். நீ எப்ப ஊழியக்காரன்ற பேர்ல நீ அட்டூழியம் பண்ணிருக்காத, நீ உன் சீரியஸ் எல்லாம் அப்புறம் வச்சுக்கோ, இந்த வார்த்தையை வெயிட் ஆடி ஒரே மெசேஜ்னு சொல்லிட்டு இந்த நாள்ல ஆவியானவருடைய ஆளுகையோட, அவருடைய துணையோட ஏசப்பா என்ன இவ்வளவு நேரம் பேச வச்சு பேசுகிற வேலையில எனக்கு அவ்வளோ பெரிய தாக்கங்கள் எனக்குள்ள ஏற்பட்டது. எனக்குள்ள எவ்வளவு ஐ ஃபீல் ரிடீம்ட் லார்ட். அது போல இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் நீர் இத்தனை காரியங்களை செய்து வருகிறீரே, உங்களுடைய கிருபைக்காக நன்றி செலுத்துக்கணும் ஏசப்பா. எஸ்பெஷலா எனக்கு இந்த ஃபேவர்ங்கிற வார்த்தையில நாங்க டீப் டைவ் பண்ணி தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துக்கிறோம். இந்த வார்த்தையை நாங்க நிறைய இடத்துல கேட்டிருக்கோம். எனக்கு ஃபேவர் பண்ணித்தா, இவன் அவங்களுக்கு ஃபேவரானுட்டான், இந்த ஆட்சி இந்த கட்சி அவங்களுக்கு ஃபேவரா பண்ணிச்சு அப்படின்ற மாதிரி நிறைய காரியங்கள். சும்மா அந்த ஃபேவர்ன்ற வார்த்தையை ஜஸ்ட் ஒரு அவுட்லைனா நாங்க நிறைய இடத்துல கேட்டிருக்கோம், பார்த்திருக்கோம், நாங்களே அனுபவிச்சிருக்கோம். ஆனா இன்றைக்கு காட்ஸ் ஃபேவர்னா அவர் எதங்கன்னா எவ்வளவு ஆழமா இருக்கு சொல்லிட்டு 9 சாவிகளோட 9 ஆசீர்வாத கதவுகளை அவ்வளவு ஆழமாக, எப்படி மரியாதோட வாழ்க்கை அந்த ஒரு வேர்டுக்குள்ள எவ்வளவு அர்த்தம் இருக்குது, எலிசபெத்தோட வாழ்க்கை அந்த ஒரு வேர்டுக்குள்ள ஆண்டவர் எவ்வளவு செஞ்சிருக்கிறான்னு சொல்லிட்டு ரகசியங்களை இன்னைக்கு வெளிப்படுத்தினீர்களோ எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே. இந்த அனைத்து 9ஐயும் இயேசுவின் நாமத்துல இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலயும், யூடியூப்ல கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலயும் நான் தீர்க்க தரிசனமா பேசுறேன். என்னோட கூட சேர்ந்து இவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் எந்தெந்த ஏரியாஸ்ல எல்லாம் சூப்பர் நேச்சுரல் ஃபேவர் தேவையோ இயேசுவின் நாமத்துல ஆமென்றும் ஆமென்றும் நான் சூப்பர் நேச்சுரல் ஃபேவரை நான் ஆக்டிவேட் பண்றேன் நேம் ஆஃப் ஜீசஸ். எஸ், இந்த நிமிடம் முதல் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய பலத்த கரம், பலத்த ஆளுகை, பலத்த வழிநடத்துதல், சூப்பர் நேச்சுரல் ஃபேவரோடு எங்களுடைய சூழல்கள்ல ஆபரேட் பண்ணுகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். we praise you in advance Lord. எசப்பா, வரத்துக்கு முன்னதாக நான் இப்ப அட்வான்ஸா உங்களை துதிக்கிறோம். நீ செய்ய போற மாபெரும் காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதன்னு வசனம் சொல்லுது. நாங்க ஒரு ஸ்டெப் அட்வான்ஸா போயிட்டு கர்த்தர் செய்ய போகிற சகல உபகாரங்களையும் மறக்காம இப்பவே நாங்க நன்றி சொல்ற ஆக்டிவிட்டி போறோம் ஏசப்பா. we praise you in advance Lord. thank you so much ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்க ரொம்ப நன்றி கடன் பட்டுருங்க ஏசப்பா. நீ ரொம்ப பெரியவர், நீ ரொம்ப பெரியவர் ஆண்டவரே. உங்களுடைய ஃபேவருக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின் மூலியமா நீங்க பேசி இடைப்படத்துக்காக நன்றி. எங்களுடைய ஆவியில நாங்க விடுதலை பெற்றுங்க. Thank you so much Lord. We love you so much. In Jesus name I pray. Amen and amen. Thank you so much. God bless you all. நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம்.